every shloka. இந்த ஸ்லோகங்களை நம்ம சரியான முறையில இன்டர்பிரட் பண்ணிட்டோம்னா தான் இதனுடைய தாற்பயம் நம்மால சரியான முறையில கிரகிச்சுக்க முடியும். அந்த சரியான முறையில கிரகிச்சுக்கிறதுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த அத்தியாயத்தினுடைய பலனை நம்ம பார்க்க முடியும். That is very important. The benefit of this particular chapter, பக்தி யோகம். Because the நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் இந்த பக்தியை பத்தி இருக்கு. 7வது அத்தியாயத்திலே பார்த்தோம், ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி அப்படின்னு 4 விதமா பக்தர்களை சொல்றார் பகவான். ஆனா 4மே எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் தான் சொல்றார். அதிபிரியம் இஸ் வித் ஞானி பக்தா, தட் கோஸ் வித்வுட் சேயிங். பட் ஒருத்தன் பொருளை விரும்பி அந்த பொருளை அடைவதற்காக பகவான்கிட்ட போனாலும் அவர் நம்மளை நிஷ்டூரமா பார்க்கறது இல்லை. என்னுடைய பக்தன் என்னிடம் தான் வந்திருக்கான், எல்லாத்தையும் கேட்டு. ஸோ தட் வே we have to we think of பக்தி. அதுதான் பக்தின்னு நம்ம வச்சிருக்கோம். எது ஒண்ணு வேணும்னாலும் சாமிகிட்ட போய் கேளு அப்படிங்கிறோம். ஸோ இந்த அத்தியாயத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும், since we have come across துவம் பத detailed study in the first 6 அத்தியாயம், முதல் ஷட்கத்துல நம்ம துவம் பதத்தை பத்தி படிச்சிருக்கோம். ஜீவனை பத்தி அங்க படிச்சோம். அதுக்கப்புறம் ஈஸ்வரனை பத்தி நம்ம இந்த 2வது ஷட்கமான மத்தியம ஷட்கம்னு சொல்லக்கூடிய இந்த 6 அத்தியாயங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுடைய என்ன சொல்றது பாத். தத்துவமசி மகா வாக்கியத்தினுடைய தத்பதம் இங்க நம்மளால படிக்கப்பட்டு இருக்கு. முதல்ல 5, தட் இஸ் 7லேருந்து 11 வரைக்கும் ஈஸ்வரனை பத்தின டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காரு பகவான். 11வது அத்தியாயத்துல விஸ்வரூப தர்சனத்தோடு அவர் கன்க்ளூட் பண்ணியிருக்கார் ஈஸ்வரனை பத்தின அனாலிசிஸ். ஆனா இந்த பக்தி யோகம் அப்படிப்பட்ட ஈஸ்வரனிடம் எப்படிப்பட்ட பக்தி ஒவ்வொரு பக்தனும் மனசுல கொண்டு இருக்கணும். சரி, பக்தி அப்படிங்கிறது எப்படி வேணா நம்ம பிரார்த்தனையை பண்ணிக்கலாம், எப்படி வேணா நம்ம கோவிலுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனாக்கா அந்த பக்தியினுடைய பேசிஸ் என்னவா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மை ஆட்டிடியூட் வைல் பெர்ஃபார்மிங் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் டுவர்ட்ஸ் திஸ் பகவான், அதுதான் வெரி சிக்னிஃபிகண்ட் சாப்டர். அண்ட் இட் இஸ் தி என்டையர் வேதத்தினுடைய டீச்சிங் இதுல இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான டீச்சிங். அதனாலதான் சொன்னேன், இது சின்ன சாப்டர்னு நம்ம பார்க்கப்படாது. ஏன்னா இதுலதான் முக்கியமா வேத சாரமே இருக்கு. வேத சாரம்னா என்ன? பூர்வபாகம், உத்தரபாகம் ரெண்டும். பூர்வபாகம் என்ன? கர்மகாண்டம், உபாசனா காண்டம். கடைசியில அந்தம், வேத அந்தம் இஸ் கிவிங் அஸ் ஞான காண்டம். ஸோ இந்த 3 விஷயங்களையும் 3 teachings in Vedas is beautifully put here in this, collected and put here. எதுக்காகன்னா நம்மளால எல்லாத்தையும் ஒரே சீன்ல பார்க்கணுங்கிறது பகவானுடைய விருப்பம். ஃபர்ஸ்ட் பார்ட் வேதசாரமா இருக்கிற இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியானது முக்கியமான டாபிக் 1வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம். 1வது ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்வி. அது 12வது ஸ்லோகம் வரைக்கும் பக்தி யோகத்தை பத்தி பகவான் நம்மளுக்கு சொல்றார். ஸோ பக்தி யோகம் அப்படிங்கிறது எப்படி கர்ம யோகம்னு சொல்லுவோமோ, ஞான யோகம்னு சொல்லுவோமோ, அந்த மாதிரி இந்த பக்தி யோகமும் இட் இஸ் ஹைலி பொட்டன்ஷியல் அண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு சாதகனுக்கு. என்னன்னாக்க பக்தி யோகம் ஆஸ் எ மீன்ஸ் டு மோக்ஷ. இதுதான் அந்த 12வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம சம்மரியில முதல்ல பார்த்துட்டோம்னா, அதுக்கப்புறம் we will connect with the teachings as and where, how and when we should connect with it. அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ மோட்சத்தை அடைவதற்கு பக்தி யோகம் நமக்கு எவ்வாறு உதவுகிறது அது. 2வது பார்ட் 13லேருந்து 20 வரைக்கும் பக்தி யோக பலம். ஸோ பக்தி யோகம்னா என்ன? முதல் பார்ட். 2வது பார்ட் அந்த பக்தி யோகத்தை சாஸ்திர ரீதியாக பகவான் சொல்லி கொடுத்திருக்கிறபடி ஃபாலோ பண்றவாளுடைய பக்தி யோகமானது எப்படிப்பட்ட பலன். பலன்னா பெனிஃபிட்ஸ். So this is not some material, this is not some selvam, it is benefits. What as a human being, as a sadhaka, as a sadhana chatushtaya sampanna adhikari, the one who is growing in the spiritual path, going in the spiritual path and growing in the spiritual path, avalukku 2வது பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தி யோக பலம் மோக்ஷம். பக்தி யோக பலம் மோக்ஷம். So முதல் பார்ட் பக்தி யோகம் is means to மோக்ஷம். 2வது பார்ட் is the culmination of that practice sadhana, that is மோக்ஷம் itself. நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஞானத்தை அடைவதற்கு ஞானமே மார்க்கம்.
அதே போல இங்கேயும் நம்ம அதை கரெக்டா புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ பக்தி யோக பலம்னு பாக்குறோம். 7வதுல இருந்து 11 வரைக்கும் கிருஷ்ண பகவான் has very very elaborately dealt with the topic of ஈஸ்வர ஸ்வரூபம். ஈஸ்வர ஸ்வரூபத்தை பத்தி நல்லா மனசுல வாங்கிட்டு இருக்கணும். 7ல இருந்து 11 எப்படி கிராஜுவலா அவர் எங்கிருந்து ஆரம்பிச்சு எந்த இடத்துல கல்மினேட் பண்றாருன்னு பார்த்தோம்னா, நம்ம ஜீவாவை பத்தி படிச்ச 6வது அத்தியாயத்துல தியானத்துல ஆத்ம சையம யோகத்துல எப்படி நம்ம உணர்ந்தோமோ நம்மளுடைய உணர்வே நான் என்பது அப்படிங்கிறதுல இருந்து the transition is how to understand ஈஸ்வரா also, எப்படி அவரை புரிஞ்சுக்கணும். ஸோ 7, 8, 9, 8வது அஃப்கோர்ஸ் இட் இஸ் அக்ஷர பிரம்ம யோகம். மற்றதுல எல்லாத்துலயுமே அவர் ஈஸ்வரனை பர்டிகுலரா வர்ணனை பண்ணியிருக்கார். எந்தெந்த விதத்துல பண்ணினா slowly we can elevate our mind to the thing, to bring highest understanding of ஈஸ்வரன். 11வது அத்தியாயத்துல that is the highest understanding of ஈஸ்வரா, seeing everything in பகவான், விஸ்வரூப தர்சனம். இதுவும் நம்ம படிச்சாச்சு. சோ இப்போ இங்க ஈஸ்வர ஸ்வரூபத்தை பலவாக பார்த்தோம். எப்படின்னா 10வது அத்தியாயத்துல ஒன்னையும் சொல்லி நான் இதுல இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி கொடுக்குறேன். அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி மொத்தமாக 11வது அத்தியாயத்துல எல்லாவற்றையும் என்னிலேயே பார் அர்ஜுனா அப்படின்னு விஸ்வரூப தர்சனம் கொடுக்குறாரு. So that nature of ஈஸ்வரா we should keep in mind 12வது அத்தியாயத்தை கிரகிச்சுக்கும் போது. சோ இந்த டாபிக் ஆஃப் ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன பண்ணும்னு கேட்டா, இட் வில் கல்மினேட் டுவர்ட்ஸ் தட் பக்தி. எப்பேற்பட்ட பக்தி அது அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரனை நான் உணர்ந்த விதம் என்ன, ஈஸ்வரனை உணரும் விதம் என்ன. இதுவரையில் நான் ஈஸ்வரனை எப்படி பார்த்தேன், இந்த சாஸ்திர படிச்சதுக்காக என்னுடைய மைண்ட் எப்படி இப்போ ஈஸ்வரனை பார்க்கறது. ரொம்ப அருமையான ஒரு தாட் ப்ராசஸ் இது, நல்லா இருக்கும். ஓகே, ஸோ பக்தி அப்படின்னாலே இட் இஸ் லவ் அண்ட் டிவோஷன். எனிவேர் யூ ஹாவ் பக்தி ஃபார் எனிதிங் தட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் லவ். ஸோ ஐ எக்ஸ்பிரஸ், எப்படி நான் என்னோட டிவோஷனை எக்ஸ்பிரஸ் பண்றேன், பிரேம பக்தியா நான் பகவான்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றேன். பிரேம பக்தி அப்படின்னா அனன்யமான பக்தின்னு அர்த்தம். மற்ற எதுலையுமே எனக்கு அட்டாச்மெண்ட் இல்ல, பகவான் உன்னிடம் ஒட்டிக்க தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய ஆல் மை ஹோல் பீயிங் இஸ் வெயிட்டிங் ஃபார் தட் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு எதை நன்னா தெரியுமோ அதுகிட்டதான் நம்மளால இந்த மாதிரி கேட்க முடியும். ஐ கேன் எக்ஸ்பிரஸ் மை லவ் ஒன்லி டு சம்திங் விச் ஐ நோ. ஸோ ஈஸ்வரனை நம்ம அந்த 7ல இருந்து 11 புரிஞ்சுக்கிறது எதுக்காக? பிஃபோர் வி கம் டு பக்தி யோகா, பகவான் ஏன் நமக்கு அதை அவ்வளவு விஸ்தாரமா சொன்னார் 4 அத்தியாயத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் he wants us to get to know ஈஸ்வரா as we should know, not as we think we know. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம பகவானை பாக்குறோம். இது சாஸ்திரத்தோட கைடன்ஸோட, பகவானுடைய டீச்சிங்கோட ஈஸ்வரன்னா இதுதான் அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த விதத்துல விஸ்வரூப தர்சனம் should be my clear understanding what is ஈஸ்வர ஸ்வரூபம். ஆல்ரைட், அதுக்கப்புறமா என்னன்னா, உன்னுடைய நாலேஜ் எவ்வளவு தூரம் ஈஸ்வரனை பத்தி உன்னுடைய நாலேஜ் எவ்வளவு தூரம் கிளியரா இருக்கோ அவ்வளவு தூரம் உன்னுடைய விஷன் வில் ஆல்சோ சேஞ்ச், கரஸ்பாண்டிங்கா அதுவும் மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஈஸ்வரா என்னன்னா, சர்வநாம விஸ்வரூபம், எல்லா ரூபங்களுமே சர்வ சிருஷ்டியுமே ஈஸ்வரன்கிற பாவனையில நம்ம இருந்தோம்னா நமக்கு என்ன வராது, ராகத்வேஷம் வராது, அண்ட் அக்செப்டன்ஸ் வரும், எதிர்பார்ப்புகள் இருக்காது. we will always be happy and joyous. எந்த நேரத்திலையும் நம்ம மனசுல ஒரு ஆனந்தம் இருந்துட்டே இருக்கும். பிகாஸ் வாட் எவர் ஐ எம் லுக்கிங் அட் இஸ் மை பகவான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ வாட் தட் காட் வில் பிங்கிற கேள்வி மறைஞ்சிடும். நம்ம என்ன நினைக்கிறோம், வைகுண்டத்துல எப்படி இருப்பாரு, இப்போ அவர் இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இதெல்லாம் வரவே வராது. ஏன்னா என்னுடைய பகவான் தான் எல்லாமாவும் இருக்கு. இப்ப நான் ஒரு குருவி பறந்து வந்து உட்காந்துக்கிறதுன்னு பாக்குறேன்னா என்னோட பகவானை தான் நான் அதுல பாக்குறேன். அந்த பறக்கிறதுங்கிற சக்தியை அதுக்கு கொடுக்கறது சேத்தனமயமான என்னுடைய பகவான்னு பாக்குறேன். நவ் வேற என்ன வந்ததுன்னா, என்ன கான்சிக்வன்சஸ்ன்னு கேட்டா, ஆட்டிடியூட் கரெக்ஷன் சொல்றான். ஈஸ்வர ஞானம் வினா ஈஸ்வர பக்தி ந சம்பவதி.
ஈஸ்வரனுடைய நேச்சரை தெரிந்து கொள்ளாமல் ஈஸ்வரனிடம் நீ சரியான முறையில் பக்தி செலுத்துவது என்பது கடினம், முடியாது. கடினம் கூட வந்துடும் சொல்லுவோம், அப்புறம் கஷ்டப்பட்டா வந்துடும், முடியவே முடியாது. Unless you know what is ஈஸ்வரன், how will you love that ஈஸ்வரன்? அதனால ஈஸ்வர ஞானம் அப்படின்னா ஈஸ்வர ஸ்வரூப ஞானம். வினா அப்படின்னா அது இல்லாமல், வித்தவுட் ஈஸ்வர பக்தி ந சம்பவதி. ஈஸ்வரனிடம் முழுமையான பக்தி என்பது வராது. நம்ம மெட்டீரியலிஸ்டிக் விஷயமா போய் பகவான்கிட்ட வேண்டிக்கிறது, அவருக்கு நமஸ்காரம் பண்றது, அபிஷேகம் பண்றது, அதெல்லாம் நடக்கும். ஆனா உத்தம பக்தி, பகவானே உனக்காகவே நான் உன்னிடம் வருகிறேன் அப்படிங்கிற மனப்பாங்கு அங்கெல்லாம் வெளிப்படவே படாது. So first I should have clear knowledge about what is ஈஸ்வர. So அர்ஜுனனுக்கு அதுதான் கேள்வியாக வருது. என்ன கேள்வி வந்ததுன்னு கேட்டோம்னா, இந்த விஸ்வரூப ஈஸ்வரன் தான் நம்மளுக்கு என்ன சொல்றது, விஸ்வரூப ஈஸ்வரனும் சகுண ஈஸ்வரன் தானே. We all know all the forms in Bhagavan, அதான் விஸ்வரூப தர்சனம், the entire creation. சர்வநாம சர்வ ரூப விஸ்வ என்ன சொல்றது, விஸ்வ தியானம், அதுதான் சகுண ஈஸ்வர விஸ்வரூப தியானம். ஸோ விஸ்வரூபம், விஸ்வரூபம்னாலே the whole entire universe I see in that Bhagavan. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்றோமா, சந்திர சூரிய நேத்ரே, பகவானை தான் வர்ணிக்கிறோம். ஆனா எப்படி சொல்றோம், அவர் எழுதியிருக்கார் வியாச பகவான், நம்ம ஒப்பிக்கிறோன்றோம். அதை மாத்திண்டு we should put our heart there. இங்க படிக்கிறதான் இந்த விஸ்வரூபத்துல என்னெல்லாம் பார்த்தோமோ அதைத்தான் அங்க டிஸ்கிரைப் பண்றார். bring all that, that is bhakti, that is bhakti. ஈஸ்வர ரூபத்தை என் மனதில் நான் கொள்ளணும்னா, சந்திர சூரிய நேத்ரே, அதே மாதிரி புருஷ சூக்தம் சொல்லும் போதும் அதே விஸ்வரூப தர்சனம்னு புரிஞ்சுட்டு சொல்லணும். Every bit of Purusha Suktam is guiding us towards focusing upon the universal form of Bhagavan. That is Vishwarupa Darshanam. So அதுவும் சகுணம் தான், because everything has got attributes. அதுல இருக்கிறது எல்லாமுமே குணங்களால் ஆன விஷயங்கள் தான். So that is also சகுண தியானம் தான் அப்படின்னு சொல்றார். ஸோ அர்ஜுனனுக்கு உடனே டவுட் வருது, சகுண தியானம் நல்லதா இல்ல நிர்குண ஈஸ்வரன் சுப்பீரியரா? சகுணமா தெரிகிற இந்த விஸ்வரூப ஈஸ்வரன் சுப்பீரியரா, இல்லாட்டாக்க நம்மளுக்கு நிர்குண ஈஸ்வரன் சுப்பீரியரா? நிர்குண ஈஸ்வரன் சொன்னோம்னா பரபிரம்மம்னு அர்த்தம், பரமாத்மான்னு அர்த்தம். ஸோ பரமாத்மா பெரியவரா இல்ல இந்த சர்வரூப விஸ்வரூப தர்சனமா இருக்கிற இந்த ஈஸ்வரன் சுப்பீரியரான்னு கேள்வி வருது. அதனால அதனுடைய கனெக்டடா என்ன வந்தது, இந்த சகுணத்திடம் பக்தி செலுத்துபவன் அந்த பக்தி தான் ஒஸ்தியா, இல்ல நிர்குணத்திடம் பக்தி செலுத்துபவன் அந்த பக்தி தான் ஒஸ்தியான்னு வருது. எந்த பக்தன் உயர்வானவன், முதல்ல எந்த ஈஸ்வரன் சுப்பீரியர், அடுத்தது எந்த பக்தன் உயர்வை உடையவன் அப்படின்னு கேட்கிறார். சகுண உபாசகன், சகுண உபாசகன்னா உபாசனா அப்படின்னாலே நம்ம வேதத்துல சம்ஸ்கிருத மொழியில இட் மீன்ஸ் ஒன்லி தியானம். சோ தியானம்ல சகுண தியானம், உபாசனாங்கிற வார்த்தை முதல்ல நம்ம சொல்லும் போதே we should understand it is not விரதம் or anything. என்ன சொல்றது, நம்ம ஏகாதசி விரதம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எல்லாம் உபாசனான்னு நம்ம சொல்லி பழகிட்டோமே தவிர, உபாசனா அப்படின்னாக்க தியானம் வேர் ஐ எம் பை மை பகவான். பகவான் இடத்துல மிகவும் க்ளோஸா இருக்கிறது எங்கன்னா தியானத்துலதான். So that தியானம் is உபாசனா, and that உபாசனா இங்க கேட்கிற அர்ஜுனனுடைய கேள்வியில அதுவும் இருக்கு. என்னன்னா சகுண உபாசகா, சகுணத்தை தியானம் செய்பவன், ஆர் நிர்குண தியாதா, தியாதானா தியானம் செய்பவன், ரெண்டும் அதான். பட் we are getting to know more சமஸ்கிருத வார்த்தைகள், அப்படி வச்சுக்கலாம். ஸோ சகுண உபாசகா ஆர் நிர்குண தியாதா, தியாதா அப்படின்னா தியானம் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணாவுடைய பதில், அர்ஜுனனுடைய கேள்விக்கு கிருஷ்ணாவுடைய பதில் தான் நம்ம இந்த அத்தியாயமா பார்க்க போறோம். எது பெட்டர், சகுணமா நிர்குணமா? தியானத்துல சகுண தியானமா நிர்குண தியானமா, எது பெட்டர்னு கிருஷ்ணா சொல்றார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேள்விய கொஞ்சம் கரெக்டா கேளு அர்ஜுனா அப்படின்னு. ஏன், யூ ஹாவ் நோ சாய்ஸ். ஏனென்றால் இரண்டுமே ரொம்ப முக்கியமானது.
சகுண தியானம் யூ கேன் நெவர் ஆஸ்க் எது உயர்ந்தது ஆர் எதை நான் செய்யணும் அப்படின்னு. பிகாஸ் யூ ஆர் நாட் கிவன் அ சாய்ஸ் ஹியர், தேர் இஸ் சாய்ஸ். எவ்ரி சீக்கர், அதாவது ஒவ்வொரு சாதகனும் கண்டிப்பாக இரண்டையும் பின்பற்ற வேண்டும், இரண்டையும் சாதனாவாக கொள்ள வேண்டும். அண்ட் எவ்ரி சாதகா going by the Saguna Dhyanam and culminating in Nirguna Dhyanam, he has to come ultimately to Nirguna Dhyanam. ஆனால் அதுக்கு மீன்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம வாழற வாழ்க்கை, இப்போ நம்மளுடைய மனநிலை, இப்போ நம்மளுடைய பக்தி இந்த அளவிலிருந்து டைரக்டா நிர்குணத்துக்கு நம்மளால போக முடியாது. Because the mind is so much tuned and trained to look for some form to hold on to in Dhyanam. So நிர்குணம் அப்படின்னா ஃபார்ம்லெஸ்ன்னு அர்த்தம். அப்படி அந்த ஃபார்ம்லெஸ் பகவானை, ஈஸ்வரனை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும், மனசுக்கு எப்படி கொண்டு வர முடியும்? அதனாலதான் சில வழிமுறைகள் இந்த 12வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. So you cannot come to Nirguna Dhyanam from our day-to-day mundane life. இப்போ வாழற வாழ்க்கையிலேருந்து நம்ம சாஸ்திரம் படிக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிறோம், வழி ஸ்ரத்தையும் இருக்கு. ஆனா கண்ண மூடின்னு உட்காந்து நிர்குணம் தியானம் பண்ணுங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண முடியாது. So Bhagavan says go through Saguna Dhyanam, have one Ishta Devata. அதுதான் இங்க பார்க்க போறோம். இப்போ one has to come to Nirguna Dhyanam. நம்மளுடைய இந்த வேதாந்தம் சாஸ்திரம் படிக்கிறதுனுடைய விஷயம் என்ன, லட்சியம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த பாதையில வந்தாலும் கடைசியில நம்ம போய் அமர வேண்டிய இடம் என்னன்னா நிர்குண தியானம். இந்த நிர்குண தியானம், பிகாஸ் நிர்குண ஈஸ்வர இஸ் தி அல்டிமேட் ரியாலிட்டி. அது அந்த நிர்குண ஈஸ்வரன் இஸ் தி ட்ரூத். வாட் இஸ் நிர்குண ஈஸ்வரன்? ஈஸ்வரன்னா வித் த ஃபார்ம், நிர்குண ஈஸ்வரன்னா ஃபார்ம்லெஸ். ஃபார்ம்லெஸ்ஸா இருந்தா அதை நம்ம ஈஸ்வரன்னு சொல்ல மாட்டோம், பிரம்மம்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆல் தீஸ் தாட்ஸ் we have studied in தத்துவபோதா, அது எல்லாம் மனசுக்கு கொண்டு வரணும். வாட் இஸ் ஈஸ்வரன்னா என்ன, ஜீவ ஈஸ்வர ஜகத்தை பத்தி படிச்சிருக்கோம். அதுல ஈஸ்வரன் அப்படின்றதுக்கு பகவான் அங்க கொடுத்திருக்கிற டெபினிஷன், ஆதிசங்கர பகவத்பாதா கொடுத்திருக்கிற டெபினிஷன் என்ன அப்படின்னா, பிரம்மம் பிளஸ் மாயா, மாயா சகித பிரம்ம ஏவ ஈஸ்வர. அண்ட் நிர்குணம்னா என்ன? மாயா ரஹித ஈஸ்வரக ஏவ பிரம்ம. மாயா இல்லாமல் ஈஸ்வரனே பிரம்மம். அந்த பிரம்மத்தில் மாயை வெளிப்படும் போது அதுவே ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நம்ம பழைய லெசன்ஸ் இருந்தாலும் ஞாபகப்படுத்தலாம், இந்த இடத்துல அது ரெலவென்ட். ஓகே, சோ கிருஷ்ணாவுடைய பதில் என்ன அர்ஜுனனுக்கு அப்படின்னா, போத் சகுண தியானம் அண்ட் நிர்குண தியானம், யூ cannot make a choice, you have to follow. இத நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு he enters into 2 topics. 2 டாபிக்கா இந்த அத்தியாயத்தை பிரிக்கிறார். முன்னாடியே சொன்ன மாதிரி பக்தி யோக சாதனா, சாதனானின்னு சொல்லலாம், ஏன்னா ப்ளூரல், இது பல சாதனைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. சோ பக்தி யோக சாதனானி அண்ட் பக்தி யோக சாதன பலம். அப்படி அந்த சாதனைகளை செய்பவனுடைய பலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு. சோ நம்மளுக்கெல்லாம் ஜெனரல் லைஃப்ல பக்தியினுடைய பலன் என்னன்னா, நான் வேண்டின்றது கிடைச்சுடுத்து, நான் எதுக்காக பகவானுக்கு கோவில் கோவிலா போய் வேண்டின்றேனோ அது எனக்கு கிடைச்சிருத்து. இட் கேன் பி சக்சஸ் இன் பிசினஸ், சக்சஸ் இன் எக்ஸாமினேஷன், ஜாப் பிளேஸ்மெண்ட், இல்லைன்னா என்ன சொல்லுவா, நம்மளுக்கு குழந்தைகள் பிறக்கிறதுக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு எல்லா கோவில்லையும் எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் படி பார்த்தோம்னா பக்தியினுடைய பலன் மெட்டீரியல்ஸா தான் நம்மளுக்கு தெரியுது. இங்க அவர் வித்தியாசமா நம்மளுக்கு சொல்லி தர போறார். பிகாஸ் அடுத்தது நம்ம போக போறது அசிபதம். 13வது அத்தியாயத்துல இருந்து அந்த 16 அத்தியாயங்களும் நம்மளுக்கு அசிபதத்தை விளக்க போகுது. அப்போ we should mentally gear up to understand how to let go this affinity towards this materialistic world. அதுதான் இந்த இடத்துல பக்தியை உபயோகப்படுத்தி எப்படி நம்ம அதுல இருந்து வித்ட்ரா பண்ணணும் அழகா இங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். சோ 12வது அத்தியாயம் இஸ் நாட் அபவுட் எ பர்டிகுலர் சாதனா, ஒரு சாதனையை பத்தி அது சொல்லுவதில்லை. இட் இஸ் டேக்கிங் அப் ஃபார் டிஸ்கஷன் என்னன்னா என்டையர் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சாதனா. பகவான் அந்த விதத்துல
துவம் பதத்துல எப்படி நம்மளுக்கு ஆத்மாவே நான் என்ற உணர்வுக்காக ஆத்ம சையம யோகத்தில் தியானத்தை எந்த அளவுக்கு ஆழமாக நம்மளுக்கு விளக்கினாரோ அதே மாதிரி பக்தியை இங்க அவ்வளவு ஆழமா நம்மளுக்கு சொல்றார். So it is not this superficial materialistic bhakti Bhagavan is teaching us. அதுக்கு நம்மளுக்கு சொல்லியே தர வேண்டாம். பிறந்ததுல இருந்து நம்ம உம்மாச்சி காப்பாத்து சொல்லிதான் வளர்ந்துருக்கோம். அதே மாதிரி எக்ஸாம் போறச்சே பேனாவை சாமிகிட்ட வச்சுட்டா சாமி நம்மளுக்கு எக்ஸாம் எழுதிடுவாரு நம்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். So இதுல என்ன விஷயம்னா taking blessings is very good, but not doing your work and asking Bhagavan you help me, it is not good, right? But இங்க ரொம்ப அழகா சொல்றார் entire range of spiritual sadhana இத நம்ம மனசுல வச்சுக்கணும். So இந்த entire range of spiritual sadhana எதற்காக அப்படின்னா for the goal. What is the goal? Moksha alone is the goal. நம்ம பக்தியில வந்தாலும் மோட்சம் தான் கோல், ஞானத்துல வந்தாலும் மோட்சம் தான் கோல், கர்மயோகத்துல வந்தாலும் மோட்சம் தான் கோல். அங்க டிலேடா தெரிஞ்சுப்போம், கர்மயோகம் பண்ற போது லேட்டா தெரிஞ்சுப்போம், ஓஹோ அதுக்குதான் இதை பண்ணோமான்னு. பக்தியில கொஞ்சம் கிட்டக்க வந்தே தெரிஞ்சுடுறோம், ஓ இதுக்குதானா இது அப்படின்னு. அந்த லெவல்ல தான் இதை நம்மளுக்கு அவர் சொல்ற. ஞான யோகத்துல பர்பஸே அதுதான்னு நம்மளுக்கு தெரியும். அதனால we will not get confused or distracted. இங்க மோட்சம். சோ ஸ்பிரிச்சுவல் சாதனைகளுடைய கல்மினேஷன் இஸ் மோக்ஷம், லட்சியம் இஸ் மோக்ஷம். அதுக்கு என்ன சொல்றாருன்னா வேதத்திலும் பகவத்கீதையை நம்ம ரொம்பவுமே we always revere. நம்மளுடைய சாஸ்திரம் தானே அது, அதனால நம்ம படிச்சுட்டு இருக்கிறது தானே. சோ அந்த பகவத்கீதையிலும் வேதத்தினுடைய சாரம் அது. பகவத்கீதை இப்பதான் நம்மளுடைய தியான ஸ்லோகத்துல பாடினாங்க என்னன்னு, சர்வ உபனிஷது சாரம். அந்த சாரத்தை நமக்கு பகவான் என்ன பண்றார், அது ப்ராசஸ் இஸ் a very difficult process. அதனுடைய எசன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. உபனிஷத்கள் it has got one big ocean of knowledge. அதுல இருந்து ஒரு சாதகனுக்கு எப்படி உதவுமோ அப்படி அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த எசன்ஸ் ஆஃப் த டீச்சிங்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸை எடுத்து அந்த சாரத்தை நமக்கு கீதையா கொடுத்துட்டு இருக்காரு. அதுலதான் இந்த பக்தி யோகத்துல he is going to give us the வேத சார. பக்தி has to be understood said in the Vedas. வேதத்தில் சொல்லி இருக்கிறதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் பக்தியில அப்படிங்கறது. பக்திங்கிற டாபிக் how I should understand வேதத்தின் அடிப்படையில், வேதத்தினுடைய டீச்சிங்ஸினுடைய அடிப்படையில் இந்த மாதிரி நம்ம சரியான முறையில புரிஞ்சுக்கணும். அண்ட் 3 விதமான சாதனைகள் வேதத்திலேயே சொல்லியிருக்கு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணாவும் அதையே தான் சொல்ல போறாரு. என்னன்னா வேதத்துல இருக்கிறது தானே இங்க நம்ம படிக்கிறோம், வேத சாரம். அதனால அதை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். பட் we still mention that. So 3 types of sadhanas, bhakti yoga sadhanas are given in this chapter. Okay, as usual ஸ்லோகா பை ஸ்லோகா நம்ம படிக்க மாட்டோம் சம்மரியில. அண்ட் ஐ வில் நாட் கோ ஃபார் த மீனிங்ஸ் ஆஃப் த ஸ்லோகாஸ். மாமா அழகா உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார். we will be going for directly the intention of those teachings. why Bhagavan is giving the teachings this way அப்படின்னு அது இங்கேருந்தே ஆரம்பிக்கும். வேதத்தில் சொல்லியுள்ள 3 விதமான சாதனைகள் என்னென்ன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, கர்மயோக, உபாசனா யோக அண்ட் ஞான யோக. இந்த 3 தான் வேதத்துல பிரதானமா சொல்லியிருக்கு. சாதனா எதுக்காக, நம்மளுடைய வாழ்வின் லட்சியத்தை நாம் உணருவதற்காக. கர்மயோகம், you train and bring your mind under proper control, use it for the proper purpose and use your actions for a particular purpose, chitta shuddhi. அதே மாதிரி பக்தி யோகம் அப்படிங்கிறது பகவான் கிட்ட யாச்சகம் கேட்காம பகவானிடம் அவருடைய ஸ்வரூபத்தை உணரணுங்கிற பக்தியோட போறது. அந்த ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் ஞான யோகத்தில் அந்த பகவானுடைய ஸ்வரூபமாக சொல்லப்படும் ஆத்மாவும் பரமாத்மாவும் நானும் எப்படி ஒன்னா இருக்க முடியும், இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது. So all this is coming in a beautiful sequential way. நம்ம அதுக்கு mentally we should be geared up to absorb that knowledge, very very useful knowledge. Okay, இந்த 3 சாதனைகள் கர்மயோக, பக்தி யோக, ஞான யோகங்கிற 3 சாதனைகளும் ஒன்றாக சேர்ந்ததுதான் இந்த 12வது அத்தியாய பக்தி யோகம். So it is not only going to deal with bhakti, it is going to tell us about karma yogam, it is going to tell us about jnana yogam also along with bhakti yogam.
அதுதான் இந்த 2வது ஸ்லோகம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இஸ் அ கொஸ்டின். ஸோ 2வது ஸ்லோகத்துல இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் இந்த 3 சாதனைகளை பத்தி தான் விளக்கமா நம்மளுக்கு சொல்றார். இது நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசத்துக்கு கொண்டு வர வேண்டிய சாதனைகள். ஒரு ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வேதாந்தத்தை தன்னுடைய வாழ்க்கை முறையாக கொள்ள வேண்டிய அவசியம் எப்படின்னு புரிஞ்சுன்றதுனால இதை நம்மால் கிரகிச்சுக்க முடியும். சோ இந்த பக்தி யோக சாதனாஸ் ஏன் இந்த 3ஐயும் சேர்த்து பக்தி யோகம்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த கிருஷ்ணா இஸ் வெரி கிளியர். என்ன சொல்றாருன்னா, உனக்கு நீ என்ன பண்ணாலும் கர்ம யோகத்திலையும் பக்தி இல்லாமல் கர்ம யோகம் பண்ண முடியாது. ஏன்? ஈஸ்வரார்ப்பணம் ந இச்சையா கிருதம். ரமண மகரிஷி உபதேச சாரத்துல சொல்லியிருக்காரு. என்னுடைய ஆசைகள் அல்ல நான் இப்படி கர்மங்களை தேடி தேடி ஓடுவது, பகவானே உன்னுடைய சங்கல்பம், ஈஸ்வர இச்சா, என்னுடையது அல்ல, ஈஸ்வர அர்ப்பிதம். மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு ஆஃபர் எவ்ரிதிங் அட் த ஃபீட் ஆஃப் மை பகவான். ஸோ பக்தி இருக்கிறவாதான் கர்மத்தை கர்ம யோகமா பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஞானத்திலும் ஐ ஷுட் ஹாவ் ஒன்லி திஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் இஸ் பரமாத்மா. தேர்ஃபோர் ஹவு டு ஐ ஈக்குவேட் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை நான் எப்படி புரிஞ்சுப்பேன்? அதுவும் அங்க பக்தி இருந்தா தான் வரும். When I don't have bhakti towards Ishvara, Bhagavan, then how will I think of his Swarupam? Why I need to know his Swarupam தான் நம்ம கேட்போம். எல்லாம் எனக்கு கேட்டதை கொடுக்கட்டோம்ப்பா, அதுக்குதான் பகவான் அங்க கோவில்ல இருக்க. போய் அர்ச்சனையை பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிக்கிறச்சே ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் சக குடும்பான். என்னோட குடும்பத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் வேணும்னு கேட்டுதான் பழகிருக்கோம். ஆத்துல பூஜை பண்ணாலும் கோவில்ல போய் பண்ணாலும் எல்லா இடத்துலயும் இந்த ஒரே பிரேயர் தான் சங்கல்பம். Why? Because I think that is what I am here for, to fulfill all my desires. So Bhagavan is going to start from there only. என்னன்னு கேட்டா, இந்த பக்தி யோகம்ங்கிற 3 விதமான சாதனைகள், கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இந்த 3ம் சேர்ந்தது பக்தி யோகம்னு இந்த அத்தியாயத்துல சொல்றார் பகவான். இதையே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா 5ஆக பிரிக்கிறார். கர்ம யோகத்தை 2ஆக டிவைட் பண்றார். There are 2 divisions in karma yoga. One is கர்ம யோகா 1, அடுத்தது கர்ம யோகா 2. இது ரொம்ப கஷ்டமே இல்லை, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். என்னன்னா level 1 and level 2, upasana level 1 and level 2. upasana yoga also in 2 levels we have to practice. எல்லாமே இங்க லெவல்னு சொன்னோம்னா நம்மளுடைய சாதனா should start at the level 1 and it should move towards level 2. உபாசனாவும் அதே மாதிரி லெவல் 1ல இருந்து we have to push ourselves to level 2. ஆனா ஞான யோகம் அப்படின்னு கேட்டா ஒண்ணுதான். There are no divisions in ஞான யோகா. So karma yoga you have to start and improve. Bhakti yoga you have to start and improve. ஞான yoga you have to start and establish. There is no level 2 in ஞான yoga. We should be very clear in that. அதனால்தான் 5 விதமான சாதனைகள்னு சொல்றோம். ஞான யோகா is only 1 level. சரி, what is the difference between கர்ம யோகா 1 and கர்ம யோகா 2? பிகாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்ம யோகா தான். இதே ஸ்ரீ கிருஷ்ணா தான் நம்மளுக்கு 3வது அத்தியாயத்துல கர்ம யோகத்தை பத்தி சொல்லியிருக்கார். we thought அதுதான் கர்ம யோகா. இங்க he is giving us another opening. என்னன்னா wider vision of karma yoga எப்படின்னு பார்க்கலாம். What is the difference between level 1 and level 2 அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த உலகத்துலன்னு பார்த்தோம்னா எல்லாரும் கர்மத்தை கர்ம யோகமா பண்ண முடியாது. பக்தியோட இருக்கிறவாளே எவ்வளவு பேர் எல்லாத்தையும் கர்ம யோகமா பண்ணுவோம். அதுக்கு we should have that idea what is கர்ம யோகா. நம்ம எல்லாம் கீத சாஸ்திரம் படிக்கிறோம், நம்மளுக்கு தெரியும் கர்ம யோகம்னா என்னன்னு. A perfect attitude and the action also should be total, means perfect action. And also acceptance of the result without crying, without complaining. அதெல்லாமும் இருக்கு. என்ன பலன் ஒன்று கிடைக்கிறதோ அதையும் எப்படி எடுத்துக்கணும்? ஈஸ்வரஸ்ய பிரசாதம், அப்படிதான் எடுத்துக்கணும். பகவானுடைய பிரசாதமா எடுத்துக்கணும். எனக்கு ஏன் இப்படி வந்ததுங்கிற கேள்வி வர வேண்டாம். பிகாஸ் ஐ கெட் ஒன்லி, குருதேவ் என்ன சொல்லுவார், ஐ கெட் ஒன்லி வாட் ஐ டிசர்வ், நெவர் வாட் ஐ டிசைர். சிலப்போ நம்ம பண்ற சாதாரணமா பண்ணிருப்போம், ஒன்னும் பெருசா எஃபர்ட்டே போட மாட்டோம். ஆனாக்க ரிசல்ட் எப்படி வரும்? பிரம்மாண்டமா வரும். அப்போ ஒண்ணுமே கேட்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம ஒரு சாமான்யமா ஒரு வேலையை பண்ணிருப்போம், ரிசல்ட் ரொம்ப மீடியாக்கரா இருக்கும், அப்போ கேட்போம்.
மோசமா வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், சாமியே திட்டின்னு இருப்போம். பகவானே உனக்கு கண்ணே இல்லை, நான் எப்படி உழைச்சேன், எவ்வளவு சின்சியரா இருந்தேன், எனக்கு போய் இப்படி பண்ணிட்டியா. நான் தினம் வேலையை முடிச்ச உடனே சாயங்காலம் வீட்டுல போய் குளிச்சுட்டு நேரம் கோவிலுக்கு வந்து அடிப்பிரதர்ஷனம், சாதாரண பிரதர்ஷனம் எல்லாமே ஒரு 15-20 பண்ணிட்டு தானே நான் வீட்டுக்கே போய் சாப்பிடுறேன், எனக்கு போய் இப்படி கொடுத்துட்டேன்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம், பகவான்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சோ இங்க என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். So Bhagavan does not want to exclude materialistic people, people who are not going to temples or Bhagavan to pray pandrathu. It is not to know Bhagavan, which is the highest bhakti. They will go only for getting something from Bhagavan. Adukku enna solluvar Gurudev appadina, using Bhagavan to achieve their materialistic goals. உலகத்தில் உள்ள பொருள்களை அடைவதற்கு பகவான மீன்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவான்னு அர்த்தம் மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள். ஓகே, ஆனா என்ன சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, யூஸ் த வேர்ல்ட், அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட், வித் தட் நாலேஜ் யூ கெட் டு நோ பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கு கீதை. அதுதான், யூசிங் த வேர்ல்ட் ஐ கம் டு அண்டர்ஸ்டாண்ட் பகவான். பை அண்டர்ஸ்டாண்டிங் பகவான் ஐ கெட் கிளியர் நாலேஜ் அபவுட் ஹூ ஐ எம். இவ்வளவுதான் மொத்தமே வேதாந்தம். இதுல என்ன இருக்கு கஷ்டப்படுறதுக்கு? ஆனாலும் நம்ம கஷ்டம் தான் படுவோம். என்னன்னா, பிகாஸ் அவர் மைண்ட் இஸ் ஸ்டில் குரோப்பிங் அரவுண்ட். இதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, இப்படி புரிஞ்சுக்கணுமா, அப்படி புரிஞ்சுக்கணுமான்னு. ஜஸ்ட் அலோவ் பகவான்ஸ் டீச்சிங்ஸ் அலோன் டு கோ இன் அண்ட் ஒர்க், then you will not have any issues. Okay, இங்க என்ன சொல்றான்னா, அவளை ஏன் பகவான் அரவணைச்சுட்டு போறார்? யார? மெட்டீரியலிஸ்டிக் பீப்புளை நெக்லெக்ட் பண்ணாம அவளையும் இந்த பக்தி யோகத்துக்குள்ள, கர்ம யோகத்திற்கு முதல்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல அவளையும் ஏன் சேர்த்துக்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா, பிகாஸ் பகவான் சேஸ் அவளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, இன்னும் உலகத்துல அனுபவிக்கணும், இன்னும் அடையணும் அப்படின்னு. அதுக்கு ரீசன் வேற, அது அங்க பார்ப்போம் ஞான யோகத்துல. ஆனாலும் இங்க வந்து அவளுக்கு அந்த வேர்ல்ட்லி டிசையர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணுங்கிற அர்ஜ் இருந்துட்டே இருக்கிறதுனாலதான் அவளோட பிரேயர்ஸ் கூட அது ரிலேட்டடாவே இருக்கு. Every moment of their life, their mind is occupied only with how am I to go about get this done. இதை எப்படி செஞ்சு முடிக்கலாம், அதை செஞ்சா எப்படி லாபம் பார்க்கலாம், இதுலயே தான் அவளோட மனசு இருந்துட்டே இருக்கு. ஓகே, பட் அவளை வந்து அப்ரப்டா சாஸ்திரம் படிக்கிற நீ எல்லா ஆசைகளையும் விடு அப்படின்னு சொன்னா அது நடக்க போற விஷயம் இல்லை. தட் வில், சில பேர் அதை கேட்டுட்டு சாஸ்திரத்தை என்ன பண்ணுவான்னா, they will suppress the desire. Bhagavan says suppression is not our Vedanta's advice. Suppression will only create more and more. என்ன ஆகும், உள்ளுக்குள்ள எரிமலை ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். And one fine day this person, எரிமலை வெடிக்கிறதுனா ஒண்ணும் அவ ஒன்னும் ஆயிட மாட்டா, ஆனா அந்த மனசுல இருக்கிற ஆசைகளினுடைய தாக்கமானது அடைய முடியாமல் அடக்கி வைத்ததினால அது தவறான வழிகளில் அவர்களை போக தூண்டிவிடும். I must get it அப்படின்னா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? We are seeing that scenario in everything, in politics, in whichever way. We are seeing how people are going with full force in adharmic வழியில, அதர்மத்தின் வழியில போய் எப்படியாவது அடையணும்னா அடைஞ்சே தீர்வோங்கிறா. This is because of the suppression where I could not express, and finally I land up becoming a mere சொசைட்டில ஒரு பெரிய இடைஞ்சலாகத்தான் என்ன பார்க்க முடியும். I'll go astray. So Vedas as well as Krishna, ரெண்டுமே வேதங்களைத்தான் கிருஷ்ணா சொல்லுவார். அவர் கொடுத்ததுதான் அந்த வேதங்களே, அதனால அதுல இருந்து வேற அவரால் சொல்ல முடியாது. சோ இவ ரெண்டு பேரும் என்ன சொல்றா அப்படின்னா, அந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிறவாளுக்கு அவ இந்த கர்ம யோகம் லெவல் 1ல என்ன பிராக்டிஸ் பண்ண சொல்றா அப்படின்னு கேட்டாக்க, பகவான் சேஸ், ஈவன் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மோக்ஷ, புருஷார்த்தம் 4, தர்ம அர்த்த காம மோக்ஷ, உனக்கு மோக்ஷம் தான் கோலுங்கிறது உனக்கு மனசுல வரமாட்டேங்கிறதுனாலும் பரவாயில்ல. இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மோக்ஷ, இட் டசன்ட் மேட்டர். யூ மைட் பி இன்ட்ரெஸ்டட் இன் அர்த்த காம, எஸ், then you do one thing. அர்த்த காமத்தை அடைவதற்கு you will get quite bored, but you can listen. No, I have looked at it. Somebody is unmute themselves. Mr. Vijay Vancheshwar. Anyway, அவ பேசுறது இங்க கேக்குறது அதனால. So அர்த்த காமத்துல உனக்கு ஈடுபாடு இருக்குன்னா, மோட்சத்துல ஈடுபாடு இல்லாட்டாலும் பரவாயில்லை. அர்த்தம் அப்படின்னா பணம், மெட்டீரியல்ஸ், அண்ட்
அர்த்தம்னா தனம்னு நம்ம படிச்சிருக்கோம் பஜகோவிந்தத்துல இல்லையா? மூட ஜஹிஹி தன ஆகம திருஷ்ணாம். அந்த தனம்ங்கிறது that which will give me joy, pleasure. அதுக்கு நம்ம மனசு வேக வேகமா ஓடும். அதத்தான் இங்க அவர் சொல்றார். அர்த்தம் அப்படின்னா that which gives me joy. I think, okay, there's no joy in that. பட் நான் என்ன நினைக்கிறேன், இது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், இது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு போறேன். அப்புறம் தான் தெரியுது, முதல்ல சந்தோஷமா இருந்தாலும் கடைசியில அதுல கஷ்டம்தான் இருக்கு, துக்கம் தான் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி காமம் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட். ஹவு டு கீப் மை செல்ஃப் ஆல்வேஸ் இன் மோட் ஆஃப் பிளஷர் மோடும்பா. எல்லாத்துலயும் நான் சந்தோஷமா இருக்கணும், எப்பவும் நான் சந்தோஷமா இருக்கணும். நான் எப்படி வேணா வாழ்வேன், ஆனா எனக்கு ஹெல்த் நன்னா இருக்கணும், அப்பதானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த மாதிரியான ராங் எரோனியஸ் நோஷன்ஸ் யூ ஷுட் நாட் என்டர்டெயின். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தார்மீகமாக வாழணும். உனக்கு 2 கண்டிஷன் சொல்றேன்னு சொல்லியிருக்க. என்ன அப்படின்னா, உன்னுடைய வேர்ல்ட்லி டிசையர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோ. டோன்ட் சப்ரஸ் யுவர் டிசையர்ஸ். செல்ஃபிஷ் டிசையர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா யூஸ் ஒன்லி லெஜிட்டிமேட் மெத்தட்ஸ் டு ஃபுல்ஃபில் யுவர் வேர்ல்ட்லி பர்சியூட்ஸ் டிசையர்ஸ். அர்த்த காமத்திற்கு தார்மீகமான வழியை தேர்ந்தெடு, அதர்மத்துல போய் எதையும் பண்ணாத அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. அது ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். 2வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னன்னா, when you go all out to get everything you want in life, okay, pleasure-ஆ இருக்கட்டும், இந்திரிய சுகமா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய வெல்த்தா இருக்கட்டும், தனமா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும், ப்ரோஜனியா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கு ஃபேமிலியா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், anything and everything under the sun, whatever is your worldly desire, go ahead and fulfill it. தார்மீகமான வழியில். அதுலயும் என்ன முக்கியம் அப்படின்னா, அதை எல்லாம் நீ அடையும் போது, when you accomplish, when you get the result of all your pursuits, stop for a second and first acknowledge, don't claim. Claim என்ன? நான் பாரு எவ்வளவு இதுவா பண்ணேன், பிளான் பண்ணப்பா, நான் இன்வெஸ்ட் பண்ணப்பா ப்ராப்பரா, இதை பாரு how much I have என்ன harvested rich dividends, போறோம். First you learn to acknowledge this, I could not have accomplished without Bhagavan's grace. So whatever I accomplish by way of my worldly pursuits, என்ன பண்ணணும்னா, I should always look upon every accomplishment, every achievement as a gift from Bhagavan. ஈஸ்வர பிரசாதம், ஈஸ்வரஸ்ய பிரசாத. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ மோட்சமே வேண்டாம் உனக்கு, பக்திக்கு இது இல்லைன்னா அது பக்தியே இல்லப்பாங்கிற பகவான். பகவான் says, how can you claim it as yours? Because there are so many, கர்ம யோகத்துல பார்த்தோம், so many factors involved in getting the result of any action. அப்படி இருக்கும் போது you as a person cannot claim the entire credit for that result you have received. தப்பா வந்துடுத்தா திட்டுவோம் சாமிய, நான் ரைட்டா வந்ததுன்னா we'll never turn and look at him also. What we will say, I did it all by my merit only. So that is the second most important gift from prasada buddhi. நம்மளோட சாஸ்திரம் அதான் படிச்சிருக்கோம் கீதையிலையும். So Krishna says, அந்த பிரசாத புத்தி வரணும்னு ப்ரே பண்ணு. பகவான் கிட்ட முதல் ஸ்டெப்ல பக்தியில என்ன ப்ரே பண்ணணும்? பகவானே எனக்கு பிரசாத புத்தி வரணும். எது எனக்கு கிடைச்சாலும், அதனாலதான் நம்மளோட கல்ச்சர்ல, ரிலிஜன்ல என்ன பண்ணிருக்கா, எதுவா இருந்தாலும் பகவான்கிட்ட வச்சுட்டு எடுத்துக்கோன்னா. ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கினியா, பகவான்கிட்ட வை. மாசம் சம்பளத்தை கொண்டு பகவான்கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு எடுத்துக்கோ. பரீட்சைக்கு போறியா, பேனாவை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எடுத்துக்கோ. So everything you offer to Bhagavan with his blessings, you go and do that work, so that you will remember at the time of result, Bhagavanoda blessing helped me get this result. Gratitude, you should have that. அதே மாதிரி என்ன சாப்பாடு பண்ணினாலும் அன்னைக்கு வீட்டுல we will go and offer it to Bhagavan. இன்னைக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு ஒரு ஏழையா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவான், கடையில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா கூட அதை பிரிச்ச உடனே பகவானே உன்னுடைய இதுவா எனக்கு பிளெஸிங்கா எனக்கு இந்த சாப்பாடு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். அதுக்குதான் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி சொல்லிட்டு சாப்பிடுங்கோங்கிறா. எல்லாமே ஈஸ்வர அர்ப்பணம். இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த வழிமுறைகள் எல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்துலதான் இருக்கு, கல்ச்சர்ல தான் இருக்கு. we are all blessed by that, but we should follow that. ஐயோ எங்க கலாச்சாரம் ரொம்ப வசதின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? follow, live that. That is why we can என்ன சொல்லலாம், தைரியமா சொல்லலாம், நாங்கெல்லாம் பாரத தேசத்தவர்கள் அப்படின்னு. அப்பதான் சொல்லலாம். இல்லாட்டா அதெல்லாம் சொன்னோம்னா சும்மா we are Indiansனா ஓகே அவ்வளவுதான்.
என்ன what Indians you are born in the country, that's why you are Indians. Anybody born in this country is an Indian, but who will claim nu ketta? Only the one who is following the culture laid by our rishis and munis. Bhagavan கொடுத்தது இதெல்லாம். So அதை யோசிக்கணும். And then இதை எப்படி how to convert this into karma yoga? This is only karma. Pursuit of worldly desires is only karma. But first step is to offer the results to Bhagavan, credit to Bhagavan. இது கிடைச்சிருக்கு, இது பகவானுடைய அனுகிரகம், பிரசாதம்னு எடுத்துக்க பழகிக்கோ. அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன, how to convert this அப்படின்னா stage 2, the level 2 of karma yoga என்னன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய மனமானது கிராட்டிடியூட் ஃபில் ஆக மைண்ட் இஸ் நாட் ஹேவிங் எனி அகங்காரம். Wherever there is gratitude, ahankaram will become very submissive. It will become very subdued. அதுக்கு தலையை தூக்க முடியாது. பகவானோட நம்ம gratitude express பண்ணோம்னா அகங்காரம் cannot say I did it. It has to keep quiet. So அப்படி இருக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி ஒருத்தனுக்கு வந்ததுன்னா that becomes his nature. Slowly he will start understanding acquisition, which is yoga. இந்த யோகா வேற, கான்டெக்சுவல் மீனிங் பார்க்கணும். கர்ம யோகா அண்ட் இங்க யோக க்ஷேமம்னு நம்ம படிக்கிறோம். விஷ்ணு சாஸ்திரநாம சொல்றோம், டெய்லி சொல்றோமே இல்லையா? அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரிவிபாசத்தே தேஷாம் நித்ய அபியுக்தானாம் யோக க்ஷேமம் வஹாம்யகம். பகவான் இஸ் ப்ராமிசிங் டு ஆல் ஆஃப் அஸ். வி ஆர் ஆல் அர்ஜுனாஸ். நம்ம கிட்ட தான் ப்ராமிஸ் பண்றாரு. ஹவு many of us will believe it? My Bhagavan will take care and protect me. We will read everything and still we will say, எவ்வளோ பேர் இருக்கா, எல்லாரையும் எப்படி பகவான் பார்ப்பாரு, அதனால நான் என்னையும் நானும் கொஞ்சம் பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பகவான் doesn't say don't do it. So யோகங்கிறது, இந்த யோகக்ஷேமம்ங்கிற வார்த்தைகள்ல யோக அப்படிங்கிறது அக்விசிஷன். நிறைய எல்லாத்தையும் வாங்கி சேர்த்துக்கிறோமே, அதுக்கு பேர் அக்விசிஷன். நம்மளுக்கே தெரியும், ஜென்ரலா நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில சொல்றதுதான், ஐ அக்வயர்ட் திஸ் ப்ராப்பர்ட்டி, ஐ அக்வயர்ட் தட், திஸ் எல்லாம் சொல்றோமோ. அந்த மாதிரி அக்விசிஷன் இஸ் கால்ட் யோகா. சம்ஸ்கிருதத்துல இந்த இடத்துல யோகக்ஷேமம்னு வர இடத்துல யோகா இஸ் ஈக்குவல் டு அக்விசிஷன். அண்ட் க்ஷேமம் என்னன்னா, நம்ம அந்த காலத்துல எல்லாம் லெட்டர் போட்டுட்டு இருந்த காலத்துல உன்னுடைய க்ஷேமத்திற்கு எனக்கு பதில் போடு அப்படின்னு போடுவா பெரியவாள்லாம். இப்பெல்லாம் அதெல்லாம் போயாச்சு இல்ல. ஹாய் ஹவ் ஆர் யூ, அதான் இங்க. ஹோப் யூ ஆர் டூயிங் குட். க்ஷேம அப்படின்னா மெயின்டெனன்ஸ், ப்ரொடெக்ஷன். எதையெல்லாம் நான் வாங்கி சேர்த்துட்டேனோ அவைகளை நான் காவந்து பண்றது, அதை நான் காப்பாத்திக்கிறது, அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, இதுதான் க்ஷேமம். இதைத்தான் பகவான் சொல்ற யோகக்ஷேமம் வஹாம்யகம் அப்படிங்கிறதுல, ஐ எம் தேர் டு டேக் கேர் ஆஃப் வாட் யூ ஷுட் கெட். அக்விசிஷன் இஸ் வாட் ஐ கெட். உனக்கு எது சேரணுமோ அதை நான் உன்னிடம் சேர்க்கிறேன். அந்த அப்படி நான் உன்னிடம் சேர்த்த பொருள்களை பாதுகாக்க வேண்டியது, ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது க்ஷேமம், அதுவும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் அதுல சொல்லியிருக்காரு. ஆனா நீ ஒண்ணுதான் பண்ணணும். என்ன? என்னை அனன்ய பக்தியோடு நினைன்னு. அதுதாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குடும்பம் அப்படி இருக்குங்க, நாங்க என்னங்க பண்றதுன்னு நம்ம சொல்றோம். உலகம் அப்படி போயிட்டு இருக்கு. உலகம் போற போக்கினால எனக்கு பகவானை மட்டுமே நினைக்கிற மாதிரி இல்லையே. ஒவ்வொன்னுலயும் பகவானை பாருங்கிறதுனாலதான் 10வது அத்தியாயம் கொடுத்தாரு. ஒவ்வொன்னுலயும் பகவானை பாரு. ருத்ரமும் அதே தானே நம்மளுக்கு சொல்றது. எவ்ரிதிங் இஸ் நத்திங் பட் ஈஸ்வர ஸ்வரூபம். அதே தான் எதுல விஸ்வரூப தர்சனத்திலயும் நம்ம பார்த்தோம். ஸோ we have very limited time. You know what, when mama told me, இது ரொம்ப சின்ன சாப்டர், நீங்க இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுடுங்கோ அப்படின்னு சொன்னார். I said I will try. I cannot commit. ஏன்? Though it appears to be a small chapter, it is an ocean of information we need for our day-to-day correcting our way of lifestyle. அதுக்காக anyway we will try. இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிட்டே போனோம்னா தி எண்ட், ஓம் பூர்ணமதம் வந்துடும். ஓகே, அவ்வளவுதான். ஸோ யோகக்ஷேமத்தை பகவானிடத்துல விடணுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அப்பதான் வருது. எப்போ ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட் மனப்பான்மை வருபவனுக்கு 2வது லெவல் ஆஃப் கர்மத்தை கர்ம யோகமாக பண்ணுவதற்கு யோகக்ஷேமத்தை நான் பார்ட் ஆஃப் மை யோகக்ஷேமம், வாட் இஸ் தட் பார்ட் விச் ஐ வில் லீவ் இட் டு பகவான். என்னால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் பகவான்கிட்ட விட்டுடுறேன்னு சொல்லிடுவோம். சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் என்னால முடிகிற காரியம் இல்லை, பகவானை நீ தான் எப்படியாவது பண்ணி வைக்கணும். தட் இஸ் வெரி குட்.
that is யோகக்ஷேமம் பகவான் கிட்ட ஒப்படைக்கிறோம்னு அர்த்தம். that is the second level of கர்ம யோகா. இதனால என்ன வரும்னா சித்த சுத்தி வரும். இந்த கர்ம யோகத்தினால நம்ம அங்க படிச்சதுதான் 3வது அத்தியாயத்துல சித்தசிய சுத்தையே கர்ம அப்படின்னு விவேக சூடாமணிலையும் சொல்லியிருக்கார் ஆதிசங்கர். அதனால செய்யும் அனைத்து கர்மங்களும் என்னுடைய சித்தத்தை சுத்தம் பண்ணுவதற்கு. வாட் இஸ் சித்த சுத்தி? டு ரிமூவ் ராகத்வேஷ. வேற ஒண்ணும் கிடையாது. அங்க எண்ணங்களில் இருக்கும் ராகத்வேஷாதிகள் தான் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே. அடிப்படை என்னன்னா ராகத்வேஷம் வேணும் வேண்டாம் தான் நம்ம எண்ணங்களுடைய பேசிஸ். சோ அந்த ராகத்வேஷ ரஹித, அது இல்லாத எண்ணங்கள் மனமானது சித்த சுத்தின்னு சொல்றோம். சோ செகண்ட் ஸ்டேஜ் கர்ம யோகா லெவல் 2 இஸ் இன்வால்விங் இன் ஆக்டிவிட்டிஸ் வித் அ பர்பஸ். என்ன? சித்த சுத்திக்காகன்னு புரிஞ்சுண்டு பண்ண ஆரம்பிக்கிறது. திஸ் இஸ் கால்ட் என்ன பிரதானம்? சித்த சுத்தி பிரதானமான கர்ம யோகா இல்லாட்டாக்க நிஷ்காம பிரதான கர்ம. இந்த கர்ம பிரதான கர்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிஷ்காமமா பண்றது அப்படின்னா ஐ நோ ஐ எம் ஹெல்ப்லெஸ் இன் மெனி வேஸ், ஸோ ஐ எம் என்டையர்லி டூயிங் திஸ் பட் ஐ எம் லீவிங் இட் டு யூ பகவான் அப்படின்னு பகவான்கிட்ட சரணாகதி பண்றது. தென் எது நீ கொடுத்தாலும் அதை சந்தோஷமா எடுத்துக்கிறேங்கிறதையும் நம்ம அந்த பிரேயர்ல சொல்றோம். அதே மாதிரி எது என்னிடம் இருக்கோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை விட்டு போவதை நான் ஐ வில் லெட் கோ ஆல்சோ. This is also very very important. Okay, 3வது ஸ்டேஜ் உபாசனா. உபாசனா முதல் லெவல் இஷ்ட தேவதா உபாசனா. You cannot directly go into விஸ்வரூப தர்சனம். கண்ண முடின்னு உட்காந்து நீங்க என்னன்னு பண்ணுவேன் விஸ்வரூப தர்சனத்துக்கு? நம்ம மனசுல விஸ்வரூப தியானம் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம கண்ண முடின்னு உட்காந்துன்னு அர்ஜுனன் பார்த்த காட்சியை ஸ்லோக ரூபமா மனசுக்கு கொண்டு வரலாம். ஆனா தியான ரூபமா நம்மளால பண்ண முடியாது. அதுக்குதான் இஷ்ட தேவதா உபாசனா. the first level of தியானம் சகுண தியானம் இஸ் இஷ்ட தேவதா உபாசனா. சோ அங்கேயும் என்னன்னா பேத புத்தி வரக்கூடாது. எனக்கு ரெண்டும் எங்களோட குல தெய்வம்னு பார்த்தேன்னா அது பெருமாள், ஆனா எனக்கு இஷ்ட தெய்வம் நான் பார்த்தேன்னா அது சிவன். நான் எதை நினைச்சு தியானம் பண்றது? நிறைய பேர் இதெல்லாம் கேட்கிறா, கேள்வி அனுப்புறாவா வாட்ஸ்அப்ல. என்னன்னு கேட்டாக்க எனக்கு இதுதாங்க சங்கடமா இருக்கு, நாங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. நாங்க என்ன சொல்ல முடியும்? எங்களோட குலதெய்வம் பெருமாள், இஷ்ட தெய்வம் சிவன் சொன்னா. சோ டோன்ட் ஹேவ் எனி பேத புத்தி. அதை நீக்குவதற்கு தான் விஸ்வரூப தர்சனம் படிச்சோம். வேர் there is only one Bhagavan with many namas. All namas, all devatas point to only one Bhagavan. என்ன சொல்லியிருக்கான்? சர்வ தேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. ஆமா, சந்தியாவந்தனம் பண்றதை கரெக்டா சொல்லிடுவோம். அப்புறம்லாம் அது ஞாபகமே வராதுங்க. இனிமே வரணும். அதுதான் பக்தி யோகம் நம்மளுக்கு சொல்றது. இட் சேஸ் எவ்ரி டைம் யூ டூ நமஸ்காரம் இன் எனி டெம்பிள் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் ரீச்சஸ் ஒன்லி தட் ஒன் பகவான். இங்கேயே நம்ம படிச்சோம், யார் யார் எதை எதை ஆசைப்பட்டு வெவ்வேறு தேவதைகளிடம் ஒப்படைத்தாலும் பலனை தருபவன் நானாக மட்டுமே இருக்கேன்னு பகவான் சொல்லியிருக்காரு. So all these things we have to put together and streamline our way of thinking. Then நான் இப்பதான் 1/3 முடிச்சிருக்கேன். அதுக்குள்ள மாமா பாக்குறாரு, எனக்கு கவலையா இருக்கு. Okay, I will try. All right. Okay. Ishta Devata Upasana is where my mind first stage la என்னோட மனசுல யோகக்ஷேம கன்சர்ன் இருந்தாலும் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா கர்ம யோகம் லெவல் 1ல யோகக்ஷேம கன்சர்ன் இஸ் மோர். என்ன பார்த்துக்கணும் முதல்ல, அப்புறம் என்னோட மனைவியை பார்த்துக்கணும், ஆர் கணவனை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் என் குழந்தைகளை பார்த்துக்கணும், எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கணும், ஆபீஸை பார்த்துக்கணும், பிசினஸை பார்த்துக்கணும். எத்தனை யோகக்ஷேமம் வருது லிஸ்ட்ல? எல்லாமே யோகக்ஷேமம் தான். I have to take care, I have to protect them, I have to keep them in place. How will you do தியானம்? There you cannot sit in தியானம். கர்மயோகம் லெவல் 1 பண்றவாளால தியானத்துல ஈடுபட முடியாது. சோ அந்த மாதிரி மனசுல how to find that inner calmness to settle down for தியானம்னு கேட்டா, when you are able to transfer the concern, transfer the யோகக்ஷேமம், a part of it at least to Bhagavan, then your mind will be relatively calm for time being while doing தியானம். அந்த மாதிரி மனமானது என்ன பண்ணணும் தியானத்துல? தியானம் இஸ் உபாசனா. we told you right, உபாசனா தியானம். சோ அந்த தியானத்துக்கு வரும் கர்மயோகத்துல இருந்து we have shifted our concern to or all our work schedule to Bhagavan. Okay, then யோகக்ஷேமம். then we are now settling down for தியானம் in upasana, ishta devata தியானம், சகுண தியானம்.
அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா பகவான் இஸ் டெல்லிங் யூ ஹாவ் டு ஃபர்கெட் சர்டன் திங்ஸ். என்னன்னா ஃபேமிலி, அப்பா நானே அதை எப்படி மறக்கலாம்னு நினைச்சிருந்தேன். இப்ப ஐ கேன் ஹேவ் அ ரீசன். பகவான் எல்லாம் மறக்க சொல்லியிருக்காருன்னு. ஒன்லி ஃபார் தியானம். ஓகே, யூ கேனாட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் தேர் டில் த பாடி டிராப்ஸ். No questions. But you have to understand, for the time being, I am going to put aside all these family list of concerns, worries, everything, and then future. அடுத்த பெரிய பிரம்மாண்டமான பிரச்சனை என்னன்னா, என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என் ஃபியூச்சர்ல என்ன ஆகும், இன்னைக்கு நான் இங்க இருக்கேன், அவள்லாம் எங்கேயோ இருக்கா, எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ எப்படி வருவா, இவ எப்படி வருவா, 1000 கேள்வி மனசுல வருது. இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தா உடம்புக்கு வந்தா நான் என்ன பண்ணுவேங்கிற கவலைப்படுறவா இருக்கா. உடம்புக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கே போனாலும் அவ கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாளான்னு கவலைப்படுற காலமாவும் ஆயிட்டு இருக்குது. எவ்ரிவேர் there is a question mark. So Bhagavan says forget about all that. The future you don't worry about. And then அடுத்தது என்ன, பணம் தான். வேற என்ன கவலை இருக்கும் மனுஷனுக்கு? என்னோட சேவிங்ஸ் எல்லாம் இருக்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறையிறதே, இதை வச்சு நான் எப்படி இந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல இருப்பேன்? கரெக்ட் கொஸ்டின். விலைவாசி ஏறுறது, எவ்ரிடே எவ்ரிதிங் இஸ் ஷூட்டிங் அப் எக்ஸப்ட் மை இன்ட்ரெஸ்ட் இன் த பேங்க். ஸோ வாட் டு ஐ டூ? அந்த வரையும் நீ படாத. இது போருமா எனக்கு, கடைசி வரைக்கும் இது எனக்கு போருமா? யூ டோன்ட் வரி அபவுட் ஆல் தட். வை? நீ எவ்வளவுதான் வச்சுட்டு இருந்தாலும் என்னன்னு படிச்சிருக்கோம் பஜகோவிந்தத்துல, சம்பிராப்தே சந்நிகிதே காலே நஹி நஹி ரக்ஷதி. நத்திங் இஸ் கோயிங் டு கம் டு யுவர் ஹெல்ப். If you have to depart, you will depart. So why do you worry about all this? Drop that also. Worry about your savings, money, whatever, investment, etc. And business. சில பேர் ரிட்டையர் ஆயிட்டு பிசினஸ் பண்ணாதாங்க எனக்கு சும்மா உட்காந்து, why should I be idle? அதான், see, you don't know what to do because you did not have any other interest while you were involved in your கிரகஸ்தாசிரமம் ஃபுல்லா. இப்ப வானப்பிரஸ்தமா ஆனப்புறமும் என்ன வருதுன்னா, ஐயோ ஏதோ மாதிரி இருக்குங்க, வெறுமனையா உட்காந்து நம்மளே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம். இப்ப அவென்யூஸ் ஆர் பிளென்டி. ஐ ஹேவ் தட் இன்டெலெக்ட் இன் மீ. ஓகே, கோ. அது ஆனா இந்த தியானத்துல கொஞ்ச நேரம் விடுங்கிற. டோன்ட் கீப் டூயிங் பிசினஸ் இன் யுவர் தியானம் ஆல்சோ. இதெல்லாத்தையும் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு, now your mind is available for தியானம் when all this is swept aside. நம்ம சொல்லுவோம்ல, வீடை சுத்தம் பண்ணணும்னா கிளீனா ப்ரூம் ஸ்டிக்கை வச்சுன்னு எல்லா பக்கமும் டஸ்ட் குப்பை எல்லாத்தையும் வாரி கொண்டு தொப்புடு கொட்டிட்டு நிம்மதியா இருக்கணும். அதே மாதிரி மனசுல இதெல்லாம் குப்பை, garbage. So all this we have collected over a period of so many janmas. இந்த ஜென்மத்தில் கேட்கவே வேண்டாம். காலம் இருக்கிற இருப்புல ஆசைகளுக்கு அளவே இல்லை. புதுசு புதுசா என்னெல்லாமோ வருது, எல்லாமே ஆசையா இருக்கு. நம்ம வேற டெக்னிக்கலா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா இன்னும் ஆசைகள் ஜாஸ்தி ஆகுறது. ஸோ இதெல்லாம் these are all garbage னு புரிஞ்சுண்டு, they are not going to help me, at least for temporarily when I am meditating upon my ishta devata. இதையெல்லாம் ஒதுக்கணும். This is Bhagavan's instruction to us. Ishta devata upasanam should be, it is என்னன்னா, it will provide and equip me. எதுக்காக பண்றோம் அது? Why this so much of preliminary preparation அப்படின்னு கேட்டா, இந்த இஷ்ட தேவதா உபாசனம் will provide me, equip me to turn my mind inwards, because we have to progress. கர்மத்தை முதல் லெவல்ல இருந்து ரெண்டாவது லெவலுக்கு கொண்டு வந்து பகவான் கிட்ட சரணாகதி. தட் இஸ் த செகண்ட் லெவல் ஆஃப் கர்ம யோகா. இந்த இடத்துல நம்மளுடைய மனமானது எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்கு. அதை குறிப்பிட்ட கால அளவிற்காவது இஷ்ட தேவதா தியானத்தின் பொழுது பொருள்களை பற்றின விஷயங்கள், உலகத்தை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பகவானிடத்துல மட்டும் மனசை செலுத்துவது, இட் வில் கிவ் அஸ் திஸ் என்ன எபிலிட்டி ஃபார் வாட்? டு டர்ன் த மைண்ட் இன்வர்ட். ஆவிருத்த சக்ஷுகு சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா ஆவிருத்த சக்ஷுகு, வெளிமுகமா இருக்கிற இந்திரியங்கள் மனம் இவற்றை அடக்கி அவைகளை எல்லாம் உள்முகமாக திருப்புவது. தென் அதுக்கு பேர் என்னன்னா, அது என்ன பண்ணும்? வாட் இஸ் த ப்ராசஸ் அப்படின்னா, யூ ஹேவ் டு சிம்பிளி வித்ட்ரா ஃப்ரம் ஆல் தி எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்லி தாட்ஸ். இதுதான் third level of bhakti yoga sadhana, which is upasana level 1. அதுல என்னன்னா இஷ்ட தேவதா உபாசனம். 12வது அத்தியாயத்துல இந்த இஷ்ட தேவதா உபாசனத்தை பகவான் வந்து அபியாச யோகன்னு சொல்லியிருக்காரு. He has used the term அபியாச யோக அப்படின்னு. இந்த 3வது லெவலையும் நான் சரியான முறையில அபியாசம் பண்ணி வந்தேன்னா, 4வது லெவல் உபாசனா 2, அதுல நான் என்ன லெவல் 2, அதுல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா,
இஷ்ட தேவதா உபாசனா 3வது நிலையில சரியான முறையில நான் பண்ணி அதன் மூலம் நான் அட்வான்டேஜஸ், ஐ ஷுட் கெட் சம் அட்வான்டேஜஸ். ப்ரொமோஷனுக்கு அட்வான்டேஜ் வேணும். அதே மாதிரி there are some limitations also. அங்கேயும் அதேதான் பேத புத்தி. இஷ்ட தேவதான்னு சொன்னோன்னா நான் சொன்னேனே அந்த மாதிரி மெசேஜ் வரும். பெருமாளா சிவனா, எது சுப்பீரியர், எதுகிட்ட நான் தியானம் பண்ணணும், எதை தியானம் பண்ணா உடனே எனக்கு பலன் கிடைக்கும். எல்லாரும் சிவனைத்தான் ஆசுதோஷின்னு சொல்றாங்க, நான் அந்த மாதிரி பண்ணிடட்டுமா, ஓம் நம சிவாய சொல்லிட்டே இருந்தா அது தியானமா, இப்படி எல்லாம் கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? சோ பகவான் சேஸ் ஸ்டாப் திஸ். யாரு பெரியவா யாரு சின்னவா கேள்வி கேட்டுன்னு இருக்காத, சிவனா விஷ்ணுவான்னு கேட்காத. வேத புத்தி இருக்கிறவனால தியானம் பண்ண முடியாது. சோ பகவான் சேஸ் எந்த ஒரு உருவத்தை நீ தியானம் பண்ணாலும் and that form is also bound by time. Anything that is with form is created. Anything that is created will fall into the bracket of time and space. It is bound by time and space. அதனால என்ன சொல்றார்? I have to learn to look at Ishta Devata as the very Vishwarupa Ishvara. இதுதான் 2வது level of Upasana. Not looking at Ishvara with one form. ஏக ரூபமா நான் பார்க்கிற என்னுடைய இஷ்ட தெய்வத்தை I should be able to understand இந்த ஈஸ்வரன்ல தான் சர்வமும் அடக்கம். That is விஸ்வரூப தியானம், விஸ்வரூப ஈஸ்வர தியானம். சோ நான் பகவானை இந்த டோட்டல் யூனிவர்ஸ்னு நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்னா then the idea that there are many devatas will slowly dissipate. என் மனசுல இருந்து அதெல்லாம் போயிடும். Now I will hang on to connect with only that one Bhagavan who is this universal form. He is not in one particular form, he is in all forms. இதுதான் நம்மளுக்கு clarity. Totality I see in my Bhagavan. Then how will I pray to my Bhagavan? லோகா சமஸ்தா சுகினோ பவந்துனா அதுதான் அங்க வரும். வேற எல்லாமும் எப்ப சொன்னாலும் அதெல்லாம் சும்மா வார்த்தை தான். பட் when I understand everything is with Bhagavan, so I don't have to go elsewhere. I have to ask only Bhagavan. எல்லாரும் நன்னா இருக்கணும். உங்ககிட்ட இருக்கிறவா எல்லாரும் நன்னா தானே இருப்பா. எது அவளுக்கு நடந்தாலும் அது அவளுடைய நன்மைக்கு தான்றதையும் நான் புரிஞ்சுப்பேன். And then I will know there is one Bhagavan with many namas. That will be very clear for me. There is no bhedam, whether it is சிவனோ விஷ்ணுவோ எல்லாமுமே நாமங்கள் வித்தியாசம். அங்கு நான் காண்பது ஒரே ஈஸ்வரனை மட்டும்தான், பகவானை மட்டும்தான். நோ கம்பேரிசன் ஆல்சோ. பேதமும் கிடையாது, கம்பேரிசனும் கிடையாது. பகவான் இஸ் நாட் பவுண்ட் பை எனி ஃபார்ம். அதுவும் நம்ம மனசுல இந்த உபாசனா 2nd லெவல் அதுல நம்மளால கிளாரிட்டியா புரிஞ்சுக்க முடியும். மீன்ஸ் எப்படிங்க புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அந்தந்த நிலைக்கு நாம் உயரும் போது நமக்கு சரியான ஒரு குரு மூலம் அந்த தெளிவை நம்மளுக்கு பகவான் இந்த டீச்சிங்லேயே கொடுப்பார். How did we come up to this Vishwarupa Darshanam? From there to this Bhakti Yoga. It is not only our effort. We are simply sitting and listening. But Bhagavan is doing everything there for us. When I am prepared, Antaryami, he is not elsewhere. Antaryami irundundu, when I am ready for it, he will introduce that Guru to me. இப்படிதான் நம்மளுடைய இந்த சாஸ்திர பிரயாணம், இந்த என்ன சொல்றது யாத்ராவானது நடந்துட்டு இருக்கு. ஜீவ யாத்ரா, ஜீவன் யாத்திரையில போயிட்டு இருக்கு. So when I understand the totality in my Ishta Devata, my Bhagavan, then what happens in Chitta Vishalata? My mind is expanding. தியானத்துக்கு போனவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா, expand your mind, there is no boundary to your mind. எல்லாம் சரி, அது எப்படின்னா இப்படிதான். I should bring the entire creation in my Bhagavan, and I should know my Bhagavan has got no boundary. அதுதானே நம்மளுக்கு சாஸ்திரமும் சொல்லி இருக்கு. பிரம்மனுக்கு என்ன கிடையாது? It is aparichinnah sarvagataha. There is no boundary. It is all pervading. அதெல்லாம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். So ஈஸ்வர ரூப தியானம், the 4th stage, உபாசனம் number 2. அநேக ரூப சர்வ ரூப. அநேக ரூபன்னு சொல்லலாம், எல்லா ரூபம்னு அர்த்தம். அநேக ரூபம்னா சர்வ ரூபன்னு சொல்லலாம். The total entire creation, not even one minuscule bacteria or even a germ, anything, whatever you call it, எதுவுமே கூட அதுல மிஸ் ஆகாது. அத்தனையும் அந்த பகவானுடைய ரூபத்துல தான் இருக்கு. that தியானம் இந்த 4 நிலைகளையும்
கர்மயோகா லெவல் 1, கர்மயோகா லெவல் 2, உபாசனா யோகா லெவல் 1, உபாசனா யோகா லெவல் 2. இந்த 4ஐயும் யார் ஒருவன் சரியான முறையில் அபியாசம் பண்ணி கடக்கிறானோ, he alone will be சாதன சதுஷ்டய சம்பன்ன. சாதன சதுஷ்டயம் அவசியம்னு எங்க படிச்சோம்? அதிகாரி, பிரயோஜனம், விஷயம் எல்லாம் படிச்சோம். அனுபந்த சதுஷ்டயம்னு தத்துவபோதுல. அதுல இருக்கிற அந்த அதிகாரிங்கிற குவாலிபிகேஷன், அந்த குவாலிபிகேஷன் ஃபார் யூ டு பி ஈவன் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் வேதாந்தா இஸ் சாதன சதுஷ்டயம். ஸோ அந்த சாதன சதுஷ்டயம் எப்படி வரும்னா, இந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி யோகாவை பண்ணா வரும். எத்தனை அழகான கனெக்டிங் பாருங்க. தென் தத்துவபோதத்துல அதிகாரியை பத்தி நம்ம படிச்சாச்சு, அதனால அதை நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். இந்த 4 ஸ்டேஜஸ் மூலமா தான் அந்த அதிகாரித்துவம், மீன்ஸ் ஐ கேன் பிகம் அன் அதிகாரி ஃபார் ஸ்டடியிங் சாஸ்திரா. பக்தி யோக சாதனா இஸ் எதுக்காக? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பக்தி யோக சாதனா? 4 நிலைகளை கடந்தாச்சு, 5 நிலைகள் மொத்தம், 5வது ஞான யோகம்னு சொல்லியிருக்கார். அதனால we should understand இந்த 4 சாதனைகளும் it is propelling me towards ஞான யோகா. That is what we should know. This is mental preparedness. It is not external conversion or external changes to bring about internal transformationக்காக இந்த 4 சாதனைகளும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இதனுடைய இந்த சாதனைகள் எதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆத்ம ஞானத்திற்காக, வேற எதுக்காகவும் இல்லை. Not to keep telling, oh, you know what, I sit in meditation, directly I'll go zoom into samadhi. No, not for that. This is only for myself. Nu புரிஞ்சுக்கணும். The teaching is for me, not to propaganda. நான் யாருக்கும் போய் சொல்ல வேண்டாம். நான் என்ன பண்றேன், என்னோட சாதனாஸ் I don't divulge to anybody. நம்ம குவைட்டா இருக்கணும். And I should know this sadhanas I am doing only for that one goal, ஆத்ம ஞானம். அதுக்காக தான். அதுதான் அடுத்த சாப்டர் படிக்க போறோம். 13ல இருந்து அதுதான் வரப்போறது, அசிபதம். சோ இந்த ஆத்ம ஞானத்திற்காக இந்த 5 விதமான சாதனைகளை ஒருவன் செய்தே தீர வேண்டும். சோ பக்தி யோக அண்ட் ஞான யோக, இது ரெண்டும் நம்ம பாக்குறோம். The culmination of பக்தி யோக சாதனா, இந்த 4 விதமான சாதனைகள் பிளஸ் ஞான யோக சாதனா, இந்த 4ம் ஞான யோகத்திற்கு, ஞான யோகம் ஆத்ம ஞானத்திற்கு. இதுதான் கனெக்ஷன் நம்ம போட்டுக்க வேண்டியது. So this way if I am able to connect, then my Shravanam will become more involved. இன்னுமே ஆழமா நான் கவனிக்க ஆரம்பிப்பேன். என்ன சொல்லியிருக்கார் கிருஷ்ணா, எப்படி இருக்கு இந்த டீச்சிங், இதை நான் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ சங்கராச்சாரியா விவேக சூடாமணியில ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் பக்தியை பத்தி சொல்லியிருக்கார். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் பக்தி ஃபார் அவர் ஞான யோக அபியாச அப்படின்னு. அதுல அவர் சொல்லியிருக்கார், மோக்ஷ காரண சாமக்ரியாம் பக்திரேவ கரீயசி. மோக்ஷ காரண சாமக்ரியாம் பக்திரேவ கரீயசி. அதோட நிக்கல, அதுக்கப்புறமும், அதாவது இந்த 4 சாதனைகளும் எதுக்கு? மோட்ச சாதனம். they are all means to moksha அப்படின்னு சொல்லிட்டு 5வது சாதனையான ஞான யோகத்தையும் சொல்லியிருக்கார். ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்திஹி இது அபிதீயதே. பக்தியினுடைய கல்மினேஷன் என்னன்னா ஸ்வஸ்வரூப அனுசந்தானம். The moment you are able to drop all your unwanted, unnecessary garbage dumps in the mind becomes ready for what? For higher flights. இப்போ வைராக்கியம் தன்னால வரும், விவேகம் நம்மளை விட்டு போகாது, சாதன சதுஷ்டயம் நம்மளுக்கு அவைலபிள். தென் வாட் எல்ஸ் இஸ் நீடட்? அகம் என்கிற உணர்வே நான் உணர்றதுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். சோ பக்தி கல்மினேட்ஸ் இன் ஞான விசார, ஆத்ம ஞான விசாரம், ஆத்ம விசாரம். இதுவும் நம்மளுக்கு இந்த பக்தி யோகத்துலதான் பகவான் நம்மளுக்கு தெளிவா சொல்றார். இந்த 5வது ஸ்டேஜான ஞான யோகம் அப்படிங்கிறத நம்மளோட வேதாந்தத்துல எப்படி சொல்லியிருக்கா, வேதங்கள்ல எப்படி சொல்லியிருக்கான்னா, ஞான யோகா இஸ் ஈக்குவல் டு ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அவ்வளவுதான். ஞான யோகாக்கு வேற டெபினிஷனே கிடையாது. ஞான யோகா இஸ் ஈக்குவல் டு ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். திஸ் இஸ் தி definition in Vedanta for Jnana Yoga. So, what is Shravanam? Systematic, consistent study of the Shastras, scriptures, and for a long time. அந்த லாங் எத்தனை லாங்கா ஆக்க முடியுமோ ஆக்கணும். ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற வேண்டாததெல்லாம் வெளியில அனுப்புறதுக்கே ஒரு பாடு டைம் ஆகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் உள்ள வாங்கிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். வாங்கினதை நம்ம வெரிஃபை பண்ணி அசர்டன் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம். So for a long period of time you have to do Shravanam.
அண்ட் ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும்னா, எங்க போய் படிக்கணும்னா, அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அ காம்பிடென்ட் ஆச்சாரியா. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். குரு பரம்பரையில வந்திருக்கணும், நாட் அ ரேண்டம் லைப்ரரி எக்விப்டு பர்சனாலிட்டி. அது ரொம்ப பரமார்த்தானந்தா 100 வாட்டி சொல்லுவார். அது ஈவன் இஃப் தே ஆர் வேரிங் காவி வஸ்திரம், போய் நமஸ்காரம் பண்ணிட்டு ஹரியோம் சொல்லிட்டு வந்துடுங்கோ, உட்காந்துட்டு லெக்சரை கேட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த அளவுக்கு he will insist upon குரு பரம்பரா. குரு பரம்பரையில வராம அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த கரெக்ட் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் கேன் நெவர் டேக் பிளேஸ். லைப்ரரியில இருந்து படிச்சதுனாலயோ, சமஸ்கிருத நாலேஜை வச்சுட்டு படிச்சதுனாலயோ, வித் டியூ ஹம்பிள் ரிகார்ட்ஸ் டு ஆல் தோஸ் பீப்புள் வித் கிரேட் நாலேஜ் ஆஃப் வேதாந்த சாஸ்திரம் அண்ட் Samskrita மொழி, but still that alone will not help. You must have a guru to guide you. அதுதான் இங்க ரொம்ப ஹைலைட் பண்ணிருக்கார். எங்க பண்ணிருக்கார், நாங்களும் பார்த்தோங்க, எங்க பண்ணிருக்காருன்னே தெரியல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவரே சொல்றார். என்னன்னு 4வது அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்கா, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். ஓகே, அதுல என்ன சொல்லியிருக்காரு அவர்னு பார்க்கலாம். அந்த விவேக சூடாமணி யாராவது படிப்பேன்னா 31வது ஸ்லோகம், அதை படிங்கோ. குருதேவ் கமெண்ட்ரி இஸ் சோ நைஸ் இன் தட். ஓகே, விவேக சூடாமணி முன்னாடி சொன்ன ஸ்லோகம், ஆத்மா அனுசந்தானம், ஸ்வஸ்வரூப அனுசந்தானம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனா இருக்கணும் நீ படிக்கிற குரு ஆச்சாரியா. ஸோ அது குரு பரம்பரையில படிச்சாதான் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டா. வீட்டில் உட்காந்து படிச்சோம்னா நம்ம லைப்ரரி புக்ஸ் தான் படிக்க முடியும், லைப்ரரியில் இருக்கிற வேதாந்தம் தான் படிக்க முடியும். ஆனா அங்க போனோம்னா அது குருவோட குரு வாக்கிலிருந்து வரக்கூடிய சாஸ்திரம். அதுக்குதான் இதுக்கு ஸ்ருதினே பேரு. கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். இது இப்பதான் எல்லாம் பிரிண்டடா வந்துடுது. முன்னெல்லாம் செவி வழியாகத்தான் படிச்சா வேதங்களை, யாரும் புஸ்தகத்துல எழுதி படிக்கல. ஓகே, பட் நம்மளுக்கு இப்போ இதுவே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அர்ஜுனா அவர் சொல்றார், நிர்குண ஈஸ்வரனை உணருவதற்கு இந்த 5வது ஸ்டேஜ் இஸ் வெரி எசென்ஷியல். ஞான யோகா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ரவணம், கோயிங் இன்டு மனனம், தென் செட்டிலிங் டவுன் இன் நிதித்தியாசனம். திஸ் இஸ் த ப்ராசஸ் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அது வேதாந்தத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் குரு பரம்பரையில தான் இந்த வேதாந்தமானது சரியான முறையில் எடுத்து சொல்லப்படுகிறது. கன்ஃபியூஷனே வராம இருக்கணும். டீச்சிங்ல கன்ஃபியூஷனே வரக்கூடாது ரிசீவருக்கும். அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அர்ஜுனா, you have to necessarily go to a guru. யார்கிட்ட இருக்கா இப்போ அர்ஜுனன்? சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம்னு சரணாகதி பண்ணிருக்கான் பகவான் கிட்ட. நீ என்ன குரு, நீ என்ன சிஷ்யனா ஏத்துக்கோன்னு. மீன்ஸ் he has already told Krishna, you are my guru. இங்க திருப்பியும் பகவான் என்ன சொல்றாரு, அர்ஜுனா you have to necessarily go to a guru. what do you mean அப்படின்னு கேட்டா, பகவானுக்கு தெரியும் நம்ம எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறச்சேயே ஒவ்வொருவரும் என்னை அர்ஜுனன் என்று நினைக்கும் பட்சத்தில் இந்த பகவத்கீதை கிருஷ்ணா will talk to us, he will guide us, he will teach us, because I am standing in front of him as Arjuna. எப்படி இருக்கான் அர்ஜுனன்? கார்பண்ய தோஷம்னு ஒத்துண்டு போயிருக்கான், என்னுடைய வீக்னஸ் இருக்குன்னு கேட்டுட்டு போயிருக்கான். அந்த மாதிரி மனப்பக்குவத்தோடு பகவான் சரணாகதி பண்றோம். அதத்தான் இங்க சொல்றா. Okay, so necessarily you must have a guru for study of Shastra. And என்ன பண்ணணும், பரிப்பிரஷ்னேன சேவிதா. You should go and do seva and you should go and ask for knowledge. Knowledge வந்து டாம் பண்ணி நீ வா நீ வா நீ வா கூப்பிடக்கூடாது. வேதாந்த ஞானம் இங்க கிளாஸ் நடக்கிறதுனா people should come. They should come and ask for. கேட்காமல் ஞானம் கொடுக்கப்படக்கூடாது. பின்னாடி வரும் 18வது அத்தியாயத்துல பகவான் is going to give us all instruction. Teaching is not to be given to somebody who is not having bhakti towards me. பகவான்கிட்ட பக்தி இல்லாதவா just for the sake of including one more in the list, நான் பகவத்கீதையும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு படிக்க வரவாள்லாம் இருப்பா. அவளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்காத, உனக்கு அப்புறம் உனக்கு தான் பாவம் வரும்னு சொல்லுவார். எவ்வளவு இருக்கு பாருங்க அதுல. ஓகே, யூ ஷுட் ஆஸ்க். அண்ட் என்ன எப்படி கேட்கணும், பணிவா போய் நீ கேட்கணும், சாஸ்திரம் வேணும் எனக்குன்னு. ஆனால் அதை விட முக்கியம் என்னன்னா, யூ ஷுட் ஃபாலோ த ஸ்ரவணம். தமிழ்நாடு அந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சொல்ற மாதிரி விட்டு விட்டு மழை பெஞ்சா போறாது, விடாம மழை பெஞ்சாதான் நம்மளுக்கு லாபம். அதே மாதிரி விட்டு விட்டு சிரவணம் பண்ணா பிரயோஜனம் இல்லை, விடாம இடைவிடாமல் சிரவணம் இருந்துட்டே இருக்கணும்.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த லெவல் in that same ஞான யோகா is மனனம். Aspect of ஞான யோகா is மனனம், where the removal of doubts take place. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது. அதனால I am just going to give a hint. Okay, what is removal of doubts அப்படின்னா, என்னுடைய புத்தி பூர்வமாக நான் திருடமான ஞானம், எந்த ஞானம் திருடமா இருக்கணும்னா, நிர்குண ஈஸ்வர இஸ் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் மீ. ஸ்ரவணத்தில் என்ன கேட்கிறோம்? உபதேச வாக்கியம். எது? தத்துவமசி, நீயே அதுவாக இருக்கிறாய். எதுவாக? தத்பதத்திற்கு யார் ஓனரோ அவராக. யார் அது? ஈஸ்வரன். தத்பதத்திலையும் ரெண்டு இருக்கு, வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம். துவம் பதத்திலையும் ரெண்டு இருக்கு, வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம். வாச்சியார்த்தம் is connected with that ஈஸ்வர, மாயா சகித பிரம்ம is called ஈஸ்வர, and that is வாச்சியார்த்தம். ஃபார்ம் இருக்கிறது வாச்சியார்த்தம். மனுஷனுக்கு என்னன்னா அவித்யா சகித, அவித்யால இருந்து என்ன வந்தது? பஞ்சகோஷம். இந்த பஞ்சகோஷ சகித பரபிரம்மம் ஏவ ஜீவக. இப்ப என்ன ஆச்சுன்னா, எது ரெண்டும் உதவாதோ அது ரெண்டையும் எடுத்துரும், காமன் ஃபேக்டரா இருக்கிறத பிடிச்சுக்கோ, அவ்வளவுதான். சோ இங்க அதைத்தான் சொல்றா, நிர்குண ஈஸ்வர. லட்சியார்த்தத்தில் எது ஒன்று பரமாத்மா என்று என்னால் புரிந்து கொள்ளப்பட்டதோ அந்த ஈஸ்வர ஸ்வரூபமே என்னுடைய ஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கிறது தான் சந்தேகமற்ற ஞானம். ஓகே, பகவான் இஸ் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் மீ. விச் வே? நாட் இன் த ஃபார்ம். நானும் அதே மாதிரி வேஷம் எல்லாம் போட்டு நான் தான் பெருமாள்னு நிற்க முடியாது, நான் தான் ராமர்னு வில்ல வச்சுக்க முடியாது. நீ அப்படிலாம் டிராமால நடிக்கலாம், பட் தட் இஸ் நாட் ரியல், ரைட்? பட் வாட் இஸ் ரியல்னா, that because of which every form is available for perception. இல்லையா? உணர முடியறது எல்லாத்தையும், எல்லாம் இருக்கு, நான் உணர்றேன். அதுக்கு பேரு தான் ஆத்மா. அந்த ஆதாரமான அதிஷ்டானமான ஆத்மஸ்வரூபம் ஈஸ்வரனுடைய பரமஸ்வரூபம், உத்தமஸ்வரூபம். அதுதான் என்னுடைய ஸ்வரூபம்னு நான் புரிஞ்சுக்கணும். நிர்குண ஸ்வரூபம். அண்ட் தத் பிரம்ம, that is the real me. and தத் பிரம்ம, எந்த பிரம்ம? நிர்குண ஈஸ்வர. தத் பிரம்ம அகம் அஸ்மி. அகம் பிரம்ம ஏவ அகம் அஸ்மி. இதெல்லாம் நம்ம புத்தியில ஸ்திரமா ஆகணும், டவுட்டே வரக்கூடாது. we should look for intellectual blockages. எங்கெல்லாம் blocks are existing, எது என்னை, இந்த ஞானத்தை நான் தெரிந்து கொண்டிருந்தாலும் அதை என் உணர்வாக மாற்றிக்கொள்வது, கன்வெர்ட்டிங் மை ஞானம் into my owning up that ஸ்வரூபம். எது தடையாக இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு, ஏன்னா புத்தி சாமானியத்துல அக்செப்ட் பண்ணாது. சாதாரணமான விஷயங்கள்ல டெக்னாலஜி அது இதுங்கிறாலே, அதுலயே நம்ம போய் பார்த்தா எவ்வளவு டிஃபரன்சஸ் வருது. ஒருத்தர் சொன்னதை உடனே ஒத்துருவோம், ஒத்துக்கவே மாட்டோம். என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் கரெக்டுப்பா, இதுல என்ன சொல்ற நீன்னு கேள்வி கேட்போம். பிகாஸ் வி வாண்ட் டு நோ எவ்ரிதிங் ஷுட் பி வெரி கிளியர். இல்லாட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி இங்கேயும் நம்ம புத்தி அதே தான் சொல்லணும். How can you say you are Brahman? You are the struggling, suffering, crying, laughing, joking ஜீவா. ஏன்னா அப்படிதான் நம்ம ஜென்ம ஜென்மமா மனசுல போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். We are having that so strong. அதனாலதான் இங்க சொல்ற, intellectual obstacles prevent me from accepting though I know it is the truth. நம்ம எல்லாருக்குமே தெரியும் what is the truth ன்னு. என்ன தெரியும்? The perishing body cannot be me. I am that imperishable, immortal, ஆத்மஸ்வரூபம். எல்லாருக்கும் தெரியும். நிறைய படிச்சிருக்கேன், மாமாவும் சொல்லியிருக்கேன். ஆனா என்ன, though I know, பட் வந்துரும், சந்தேகம் வந்துரும். அதுக்குதான் இங்க சொல்றா, we have to remove any such trace of doubt also through mananam only. சோ இந்த சிரவண மனன சாதனைகளை செய்தவர்கள் நிதித்தியாசனத்துக்கு கண்டிப்பாக வந்தே தீர வேண்டும். அந்த நிதித்தியாசனத்தை எப்படி பண்றது, அதுதான் பெரிய போர்ஷனா சொல்லியிருக்கார். பார்க்கலாம் how much we can cover அப்படின்னு. சோ நிதித்தியாசனம்ங்கிறது அசிமிலேஷன் ஆஃப் வேதாந்த தாட்ஸ், டீச்சிங்ஸ். வேதாந்தத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட சாஸ்திரபூர்வமான எண்ணங்களை என்னுடைய எண்ணமாக, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். அது நிதித்தியாசனத்துலதான் that conversion can take place. So mananam will remove the doubts, shravanam will provide me with the knowledge. Mananam removes any doubt, but the resultant என்ன சொல்றது, திருட ஞானம். திருட ஞானத்தை நான் ஓனப் பண்ணணும். அது நிதித்தியாசனம் இஸ் த ஒன்லி வே. ஸோ என்ன, வாட் இஸ் நிதித்தியாசனம்னா அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில் ஒன்று கொடுத்துருக்கா.
repeatedly reminding myself that my higher nature is enna Brahmam. Higher nature is Brahmam. Nirguna Ishwaranuக்கு எது நேச்சரோ அதுதான் என்னோட நேச்சரும். So my higher nature, I should keep reminding it time and again. Repeat. And lower nature, what I am holding on now, என்னது? I am that so and so. And I have this date of birth. This is my age. This is my qualification. This is my job. This is my business. This is my address. Residential address, official address. This is my phone number, mobile number. என்னெல்லாம் கொடுக்குறோம்? Biodata. That's what we have, resume, whatever you call it. But still, what is that? அனாத்மாவோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் புடிச்சிட்டு என்னோடதுதான். யாரோடதுங்க? இவ்வளவு நல்லா எழுதிருக்கீங்க. நான் தாங்க, என்னோடதுதான். எல்லாம் என்ன பத்தி தான். எவ்வளவு பெருமை. பகவான் சொல்றார், that which has got no substance, you are holding on to that and standing on the rooftop and claiming. பெருமை வேற பட்டுக்கிற நீ. Stop all that. Come back. You are you. Get that into your mind. Adதான் இங்க சொல்றார், they all belong to this biodata details. All this belongs to ahankaram, incidental ahankaram, that too. It is not permanent. ஞானம் வந்தா அகங்காரம் இருந்த இடம் தெரியாம போயிடுறது. அப்போ that cannot be called as a permanent thing. It is impermanent. அதுக்கு பேர் என்னன்னு படிச்சுக்கோம்? மித்யா. மித்யா அகங்காரத்தை பிடிச்சிருந்து நானே உண்மையானவன்னு வாழறியே, அதை விடு. உண்மையான உன் ஸ்வரூபத்தை அதற்கு நீ சரியான முறையில் புரிந்து கொள். அதுதான் நிதித்தியாசனம். So I have to keep reminding that my higher nature is Atma, because this ahankaram is still strong in me. In the self-reminder, prompting is called nididhyasanam. இந்த டீச்சிங் அசிமுலேட் ஆயிடுதுன்னா இன்டெலெக்சுவல் நாலேஜ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இட் வில் பிரிங் அன் இமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மீ, விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மீ. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அனுபவபூர்வமா பார்க்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் இட் இஸ் பேஸ்ட், எங்க இந்த பேஸ்னா இமோஷன்ஸ் தான். கொஞ்சம் நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கே புரியும். எவ்ரி ப்ராப்ளம் ஐ என்கவுண்டர் இன் மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஆர் வாட் எவர், இட் இஸ் ஆல் பேஸ்ட் அப்பான் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் ஒன்லி, டிஸ்டர்பன்சஸ் ஒன்லி. என்னன்னா, வாட் இஸ் தட் ப்ராப்ளம்ஸ் அட் இமோஷனல் லெவல்னா, ஷட்ருபு, காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம். அது எங்கேருந்து வந்ததுன்னா ராகத்வேஷம், வேற எதுவுமே வேண்டாம். இந்த 8 விஷயம் ஞாபகம் இருந்தாலே இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவமாக பார்க்கும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு புரியணும். So the knowledge will transform this emotional personality. இந்த emotional personalityல என்ன இருக்கு? ராகத்வேஷ காமக்ரோதாதிகள், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல இருந்து we have to transform our emotional personality. Until this transformation takes place, I have to continue nididhyasana. யாராவது கேட்டானா, எத்தனை காலங்க நாங்க இந்த நிதித்தியாசனம் பண்ணணும்? Until your emotional transformation takes place, you have to continue nididhyasanam, no stopping in the middle. Okay, so Shravana Manana Nididhyasanam is Jnana Yoga. Bhakti Yoga சாதனால இது 5வது ஸ்டேஜ்னு சொல்லுவா. ஒருத்தனுக்கு இதெல்லாம் கிடைச்சாச்சு, 5 லெவலும் இருக்குன்னா, he is called ஸ்தித பிரஜ்ஞः. He is ஸ்தித பிரஜ்ஞன். இந்த 5 லெவல் பக்தி யோகத்துல இந்த 5 ஸ்டேஜஸ் யார் ஒருவன் சாதனாவை பின்பற்றி சரியான முறையில் வெற்றி பெறுகிறானோ, he is able to command that person is a ஞானி, he is ஸ்தித பிரஜ்ஞ. ஸோ முதல் 4 ஸ்டேஜஸும் கர்ம யோகா 1 and 2, உபாசனா யோகா 1 and 2, they belong to வேத பூர்வ பாகம். ஓகே, அண்ட் ஞான யோகம் அப்படிங்கிறது வேத அந்த மீன்ஸ் வேதாந்தத்தை சேர்ந்தது. இதுதான் 3ல இருந்து 12 வரைக்கும். அப்பாடா, இதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுதா? ஆமா, நான் என்ன பண்றது? இதுல எதை நான் விடுவேன், எதை சொல்லுவேன்? மாமா நீங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது 2வது 12ல இருந்து 19வது ஸ்லோகம், சாரி 13ல இருந்து 19வது ஸ்லோகம், பக்தி யோக பலம். We'll try to crunch it. Okay, we have 4 minutes to be precise. Think about it. How will I do this? Okay. So the direct benefit, we'll cut short. Direct benefit என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகம் பிரம்மாஸ்மி. இதுதான் டைரக்ட் பெனிஃபிட் ஆஃப் 5 ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி யோக சாதனா.
ஆத்ம ஞானம் இதான் பலம். பெனிஃபிட்னா பலம். ஆத்ம ஞானம் இஸ் த பலம். aham brahmasmi is the manifestation of that atma jnanam, the thought. And aham purnaha asmi. Asmi ரொம்ப முக்கியமான வார்த்தை வேதாந்தத்துல. The owning up of knowledge is asmi பதம் indicate பண்றது. So aham purnaha asmi, aham brahma asmi, aham brahma eva aham asmi. இதுதான். So any knowledge is meant to remove the ignorance. Okay, any knowledge, objective knowledge இருந்தாலும் சரி, ஆத்ம ஞானஜா இருந்தாலும் சரி, அஜ்ஞானத்தை நீக்குவதுதான் நாலேஜினுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் டாப் ப்ரையாரிட்டி. தட் இஸ் தி பர்பஸ். ஸோ ஞானசிய பலம் அஜ்ஞான நிவர்த்தி. இதை ஞாபகம் வச்சுக்கணும். பெனிஃபிட் ஆஃப் நாலேஜ் இஸ் டு ரிமூவ் அஜ்ஞானம், ஃப்ரீடம் ஃப்ரம் அஜ்ஞானம். ஸோ ஞானி யாரு? ஸ்தித பிரஜன். யாரு ஸ்தித பிரஜன்? இந்த 5 ஸ்டேஜஸையும் சரியான முறையில பின்பற்றி சாதனைகளை செய்பவன். அவனுடைய சக்சஸ் என்னன்னா, he is free from அஜ்ஞானம், he is freed from அஜ்ஞானம். அப்படின்னா என்ன? மோட்சம். இதுதான் இங்க சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. ஸோ டைரக்ட் ரிசல்ட் என்ன, நம்மளுக்கு பலம் என்ன அப்படின்னா திஸ் அஜ்ஞான நிவர்த்தி. பட் இன்டைரக்டா நம்மளுடைய என்ன, we have got 2 sides. ஒண்ணு ஞானத்தினால அகம் பிரம்மாஸ்மி. பட் அது நம்மளுக்கு எந்த விதத்துல வாழ்க்கைக்கு உதவும்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா we have got other side also. நம்மளாம் கிரகஸ்தா. இந்த கிரந்தம் முக்கியமா கிரகஸ்தனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனன் கிரகஸ்தன், சொன்ன கிருஷ்ணாவும் கிரகஸ்தன், எழுதின வியாச பகவானும் கிரகஸ்தன். ஸோ இது கிரகஸ்தனுக்காக சொல்லப்பட்டது, நம்மளுக்கு எல்லாருக்கும் தான். ஸோ நம்மளுக்கு இப்போ வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு எப்படி இந்த ஞானம் எனக்கு உதவும்னு கேட்டா, இன்டைரக்டா அதுக்கு ஒரு பலன் இருக்குங்கிறா. என்ன பலன் அப்படின்னா, பூர்ணத்துவம்ங்கிறது என்னோட ரியல் நேச்சர் நான் புரிஞ்சுட்டேன்னா, விச் இஸ் அ ஃபேக்ட். இட் இஸ் நாட் சம் ஏதோ ஒன்று சொல்றா அப்படி அந்த மாதிரி இல்லை. இட் இஸ் அ ஃபேக்ட். இட் இஸ் தி ஃபேக்ட் தட் அகம் பூர்ணக அஸ்மி. ஓகே, தட் இஸ் மை ரியல் நேச்சர். ஸோ அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு அது தெரியாததுனால நம்ம அபூர்ணன்னு நினைச்சுக்கிறோம். பரமார்த்தானந்த சுவாமிஜி ஒரு ஸ்லோகமே சொல்லுவார் அதுக்கு. என்னன்னா, அத்வைதா ஆத்மா அஜ்ஞானம். எனக்கு முதல்ல அதுதான் ப்ராப்ளம். ஓகே, திஸ் ஹேப்பன்ஸ் இன் த புத்தி. அஜ்ஞானம் டேக்ஸ் பிளேஸ் இன் த புத்தி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அத்வைத அஜ்ஞானம் இருந்ததுனால, அத்வைத ஆத்ம அஜ்ஞானத்தினால பூர்ணமான நான் என்னை அபூர்ணன்னு நினைக்க தொடங்கிட்டேன். தட் அஜ்ஞான நிமித்தம் இந்த பூர்ண வஸ்துவான நான் எப்படி நினைக்கிறேன், இப்போ அபூர்ணன்னு நினைக்கிறேன். அந்த அபூர்ணத்துவாத் என்ன ஆச்சுன்னா, அபூர்ணத்துவாத் காமக குரோத லோப மோக மதம் ஆச்சரியம். ஸோ என்னுடைய இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இட் இஸ் த காசஸ் வேர்னா அஜ்ஞானம். என் ஸ்வரூப அஜ்ஞானம் தான் என்ன இந்த மாதிரி அல்லல் படும் வாழ்க்கையில நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பகவான் சேஸ், அகம் பூர்ணக அஸ்மியை தெரிந்து கொண்டால் போராது, அதை உணரணும். அதுக்கு நிதித்தியாசனம். ஸோ இந்த அபூர்ணத்துவம் அப்படிங்கிறது என்ன பல வழிகளில் வெளியில தள்ளிட்டே இருக்கு. எக்ஸ்ட்ரோவர்டட்னஸ் இஸ் ஈக்குவல் டு பார்ன் ஃப்ரம் அபூர்ணத்துவம். அபூர்ணத்துவம் பார்ன் ஃப்ரம் அஜ்ஞானம், ஆத்ம அஜ்ஞானம். அதையும் சொல்லணும். அத்வைத ஆத்ம அஜ்ஞானம் மேட் மீ ஆஸ் எ ஜீவா. தட் ஜீவ பாவம் இஸ் எரோனியஸ் திங்கிங். அந்த ஜீவ பாவத்தினால நான் அபூர்ணன்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். அந்த அபூர்ணங்கிற எரோனியஸ் திங்கிங்னால ஐ எம் நவ் ஆல்வேஸ் ரன்னிங் அவுட் சைட் டு ஃபைண்ட் சம்திங் டு ஃபீல் கம்ப்ளீட். எதையாவது ஒண்ணு அடைஞ்சு நான் பூர்ணமா ஆக மாட்டேன்னா, எதையாவது ஒண்ணு எனக்கு வந்தா நான் திருப்தி ஆக மாட்டேன்னா, கண்டென்ட் ஆக மாட்டேன்னா, முழுமை அடைய மாட்டேன்னா அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். அதைத்தான் இங்க அவர் சொல்றார். புத்தி லெவல்ல அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதனுடைய தாக்கம் எங்க வரணும்னா, இமோஷனல் லெவல்ல ஐ ஷுட் பிகம் மோர் பேலன்ஸ்ட். சமத்துவம் யோக உச்சியத்தை, நம்மளுடைய சமத்துவ புத்தி அங்க சமத்துவம் இமோஷன்ஸ்ல வெளிப்படணும். ஓகே, சோ my search should end when I understand I have no need to go and search anything. There is nothing to search also. Why? எல்லாமே என்னிடத்தில் இருக்கு. விஸ்வரூப தரிசனம் என்ன, எல்லாம் என்னிடத்தில் இருக்கும்போது நான் எதை போய் தேட போறேன், எங்க போய் தேடுவேன்? முதல்ல I am that சர்வவியாபி. அண்ட் இன்னொரு விதத்திலும் வேதாந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்கு, ஏகமேவ அத்விதீயம், உன்னை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு. அப்புறம் நான் எதை தேடணும்? ஸோ இந்த ஞானம் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். நமக்குள்ள பல கிளாரிட்டி we will calm down, we will not have என்னெல்லாம்னு மொத்தம் சொல்லிடுறேன். because time is up, mama will get restless. So what happened now? First thing, once I know I am this பூர்ணக, okay, aham பூர்ணக அஸ்மி வந்துடுத்தன்னா,
whether there are things around me or not, பொருள் இருக்கோ இல்லையோ, மனுஷா இருக்காளோ இல்லையோ, ஊர் இருக்கோ இல்லையோ, வீடு இருக்கோ இல்லையோ, I will be very, 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 very content. I will not have any expectations. Expectations are not there in me. Frustrations are not there in me. Dejection, depression not there in me. Complaints are not there in me. This is இதோட emotional பெனிஃபிட் என்ன வேணும்? இதுதான் இந்த ஞானத்தினுடைய பலன். பக்தி சாதனாவினால இந்த ஞானம். Therefore all these benefits are mentioned. ஸ்லோகங்களை நம்ம அதனாலதான் படிக்கல. So intellectual enumeration, intellectual என்ன சொல்றது, எவல்யூஷன், நம்மளோட மனசுல how we grow, mature in the spiritual way அப்படிங்கறத தான் 13-19 வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் கிருஷ்ண பகவான். அண்ட் நம்மளுடைய விவகாரம் எல்லாம் 3 விதமான ரோல்ல நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட் மாத்திரம், மாமா வித் யுவர் பர்மிஷன் ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் திஸ். ஐ ஹாவ் a few more points to catch up. Okay, I say okay. Mama, I'm taking few more minutes because I have to complete few points. Yeah. Okay, va? Okay, go ahead. Thank you. With his permission. So, 3 விதமான ரோல்ஸ் நம்ம டெய்லி விவகாரத்துல we are playing. One is கர்த்தா. Everybody knows. What is கர்த்தா? செய்பவன் நான் அப்படிங்கிற பாவனையில தான் நம்ம எல்லாரும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2வது போக்தா. போக்தானா என்ன? அனுபவிக்கிறவன் நான் தான் அப்படிங்கிற கம்பீரமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ரிசீவிங் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ எம் தி போக்தா. அடுத்தது ஃபைனலா 3வது ரோல் பிரமாதா, அப்சர்வர் ஆஃப் த திங்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். All worldly objects, I am observer, means I learn from it, I look at it, I do everything with it. So pramata அப்படின்னா the one who observes everything in this world. I look at the world. Okay, என்னோட perception, how I perceive the world gives me the title pramata. அதுக்கப்புறம் கிருஷ்ணா says இந்த 3 லெவல்லையும் there will be transformation. ஆல்ரெடி ஞானத்தினால புத்தியில் அஞ்ஞானம் அகன்றது, இமோஷனல் பேலன்ஸ் கிடைச்சது மனதில். மனம் இஸ் த சீட் ஆஃப் இமோஷன்ஸ். ஸோ இமோஷனல் பேலன்ஸ் கிடைச்சது. ஐ ஹாவ் நோ மோர் ஃப்ரஸ்ட்ரேஷன், நோ மோர் இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ், நோ மோர் டிப்ரெஷன், டிஜெக்ஷன், ஸ்ட்ரெஸ், கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் படிச்சோமே, அதனால அதெல்லாம் கிடையாது. மை மைண்ட் இஸ் வெரி வெரி காம். அதே மாதிரி இந்த ஆக்ஷன்ஸ், இந்த 3லயும் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். இந்த 12வது அத்தியாயத்துல சொல்லியிருக்க என்னுடைய ஆக்ஷன்ஸ் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற கர்த்தா பாவத்துல, all the actions I do, I'll be doing even after I gain sthita prajna status. Means I gain that drida jnanam, absorption of knowledge. But என்ன விஷயம்னு பார்த்தா, இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிற கர்மா எல்லாம் I am doing only to get that fulfillment. எனக்கு இதெல்லாம் திருப்தி தரணும், இதெல்லாம் நான் அடைஞ்சேன்னா நான் முழுமை ஆயிடுவேன்னு நினைச்சு ஐ வில் பிகம் கம்ப்ளீட் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இதுக்கப்புறம் ஞானத்தோடு நான் செய்யும் இந்த கர்மங்களை அதே கர்த்தாவா தான் நான் செஞ்சுட்டு இருப்பேன். ஆனா என்ன விஷயம்னு பார்த்தா, ஐ வில் பி டூயிங் எவ்ரிதிங் அவுட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். வித் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஐ வில் பி டூயிங். நான் பூர்ணன்னு புரிஞ்சுட்டு அதை நான் மற்றவர்களுடைய நலனுக்காக செஞ்சுட்டு இருப்பேன். தட் இஸ் த மெயின் பாயிண்ட் இன் தட் கர்த்தாபாவம். இது என்ன சொல்றது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ மை ஆக்ஷன்ஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் மேக்கிங் மீ பூர்ணம், மேக்கிங் மீ கம்ப்ளீட், பட் இட் இஸ் done with the fulfillment, from fulfillment, from the standpoint of fulfillment. There is no particular motive, there is no expectation of any specific karma phalam. அதெல்லாம் போயிடும். இந்த ஞானத்தினால அதெல்லாம் போயிடும். Whether it comes or not, I am not worried because aham purna. This is very 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 important. Therefore what I get in a great relief, no tension, no stress. கிடைச்சா பகவானோடது, கிடைக்கலையா பகவான் வேண்டாம்னு வச்சுட்டார், சரியா போச்சு. I act from பூர்ணத்துவம், not from அபூர்ணத்துவம். அபூர்ணத்துவத்தினால நான் கர்த்தாவா இல்லை, பூர்ணத்துவத்தினால நான் அதே கர்த்தாவா இருக்கேன். Therefore I am very relaxed. Therefore I am able to do maximum best-ஆ நான் அந்த கர்மங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். So love and compassion is what I hold in my heart when I am performing all the karmas. So love and compassionலேருந்து கர்மங்களை நான் செய்யறதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, my mind is undisturbed, no expectations, nothing. Performance is also good. So போக்தால என்ன பார்க்கணும், இது கர்த்தா. போக்தால என்னன்னா, அகம் பூர்ணக அஸ்மி அப்படிங்கிறது என் மனசுல இருக்கிற வரைக்கும் I will not be vulnerable to disturbance from anything that comes my way.
என் பாதையில எது வந்தாலும் என் மனசுல சலனம் ஏற்படாது. அண்ட் என்னெல்லாம் வரும் என் பாதையில வெளியில பார்க்கப்படாது, எல்லாம் எனக்குள்ள இமோஷன்ஸ்ல தான். ஆங்கர் வருதா, I will not verbalize it. I will not convert it into action. Any thought that comes, I will reject it. And அதனால்தான் சொல்றா, ஞானம் இருப்பவர்களுக்கு ஞானம் will be a shock absorber. ஞானமே இல்லாதவளுக்கு they will react to everything in their life. Everything they will react. அதனால reacting I will drop. So I will become an immunized person. Emotionally immunized person ஆயிடுவேன். No emotion can disturb me அப்படின்னு. So from bhokta level benefit, the first benefit, aham purnaha, therefore I am not disturbed. Second benefit, emotional resistance will be there in me. Shock absorber is there in me. This is the second benefit. Third, as a pramata, I will be an observer. And then, என்னெல்லாம் வராது அந்த ஸ்லோகம் இருக்கே 19வது ஸ்லோகமா, மான அப்பமான சுக துக்க இந்த மாதிரியான எல்லா பப்ளிக்ல எனக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ எதுவுமே என்ன பாதிக்காது. சீத உஷ்ண எல்லாமே. ஸோ த மைண்ட் என்ஜாய்ஸ் சமத்துவம். ஈக்குவானிட்டி ஆஃப் மைண்ட் இஸ் கேரண்டீட். தேர்ஃபோர் என்ன ஈக்குவானிட்டி ஆஃப் மைண்ட்னா என்ன? நோ ராக, நோ துவேஷம். Nothing affects me. I am very, very, very. That is the total freedom from Ajnanam. So in the transformations will take place as a result of knowledge. And Krishna concludes by pointing out, Appada conclusion on that. Krishna concludes by pointing out that to get this particular benefit, in the particular benefit, ஞானத்தினால என்னுடைய மனநிலை ஈக்குவானிமிட்டி, அதே சமயம் நான் செய்யும் செயல்கள் பர்ஃபெக்ஷன் எல்லாம் இப்ப படிச்சோமே, அது எல்லாம் there is only one way and no shortcut. அதுதான் பகவான் மெயினா அங்க சொல்ற. No shortcut to this ஞானம். There is only ஸ்ரவண மனன நிதித்தியாசன மார்க்கம். அந்த வழியில தான் நீ வந்தாகணும். இந்த 5 ஸ்டேஜஸும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தராலும் அபியாசம் செய்யப்படணும். அதனாலதான் இது அபியாச யோகான்னு சொல்லியிருக்க. இந்த பெனிஃபிட் வேணும்னா நீ அதை பண்ணு, வேண்டாம்னா யூ லிவ் யுவர் வே. தட்ஸ் ஆல். ஸோ 20வது ஸ்லோகத்திலேயே அதுதான். ஸோ ஒன் ஹேஸ் டு கோ த்ரூ to attain the phalam, the ultimate absolute phalam என்னன்னா ஜீவன் முக்தி. இதுதான் இந்த பக்தி யோக சாதனைகளுடைய பலனா 12வது அத்தியாயத்துல பகவான் நம்மளுக்கு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கார். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தது. 9 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இருக்கேன். பட் மாமா ஆரம்பத்துல 10 நிமிஷம் பேசினார், நான் அதையும் கவனிச்சேன். ஓகே, ஸோ அதுக்கு இது டேலி. Therefore, I enjoyed sharing whatever little I have collected from my Guru. My Guru gave motion. நாங்க எங்களால புரிஞ்சுட்டதான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். Thank you so much, Mama. Namaskaram. God bless us all.